பத்மமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தவரும் கழுகும் முப்பொறி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழு கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசி தன்கடல் சூடிய முடியும் கனநர்சிக முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கின்ற சுவாமி எம்பெருமானார் அவருடைய சித்தாந்தம், அவருடைய தரிசனம் என்ன என்பதை சுவாமி ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி யதீந்திரமத தீபிகா என்கிற கிரந்தத்திலேயே நன்றாக ஒரு விப்புலமாக நாமெல்லாம் அறியும்படி அதை எடுத்து காட்டுகிறார். அந்த விஷயத்தை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே பிரதானமாக 10 அவதாரங்களை எடுத்தார். பிரமாணத்துக்கு 3, பிரமேயத்துக்கு 7 எடுத்துக்கொண்டார். அந்த பிரமாணத்திலே 3 2 அனுபவிக்க பெற்றோம். அதாவது 3 பிரமாணம் என்னவென்றால் பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம். அதிலே பிரத்யக்ஷத்தை ஏற்கனவே அனுபவிக்க பெற்றோம். அனுமானமும் நேற்றையை தான் அனுபவித்து முடித்தோம். இப்போ சப்த பிரமாணத்தை நம்ம பார்க்க வேண்டும். அதை ஏன் சப்த பிரமாணம் என்று சொல்ல வேண்டும்? வேதம் என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? வேத பிரமாணம் சொல்லல. வேத பிரமாணம் என்று சொல்லிவிட்டால் வேதங்கள் மட்டுமே பிரமாணம் ஆகும். அந்த வேதத்துக்கு அனுகுணமாக வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், வேதத்தில் எந்த நிலையிலே அதை நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறோம், அந்த உபதேசத்தை போல சில ஸ்ரீசுக்திகள் இருந்தால் அதுவும் பிரமாணமே. அப்ப அதுவும் பிரமாணம் ஆக வேண்டும் என்பதற்காக சப்த பிரமாணம் என்று பூர்வர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி என்றால் ஆழ்வாருடைய பாசுரங்கள் என்ன, பெரியோர்களின் காலக்ஷேபங்கள் என்ன, அதே போல ஆச்சாரங்களின் ஸ்ரீசுக்திகள் என்ன, ஆச்சாருடைய சில வாக்கிய நிர்ணயங்கள் என்ன, இது அத்தனையுமே பிரமாணங்கள் அப்படின்னு எடுத்துட்டார். அதற்கு மேற்கொண்டு இன்னொரு சந்தேகம் வந்தது. சிராவண பிரத்யக்ஷம்னு ஒரு பிரத்யக்ஷம் 5 விதமாக உண்டு. அதாவது சாட்சுஷ பிரத்யக்ஷம், சாவண பிரத்யக்ஷம், ஸ்வஸ்வசக்தன்று சொல்லக்கூடிய கண்ணால் பார்ப்பது, காலால் கேட்பது, கையால் தொடுவது, நாக்கால் சுவைப்பது, மூக்கால் நுகர்வது. இது இத்தனையுமே பிரத்யக்ஷம் என்று சொல்லப்படுகிறார்கள். அதே போல சப்தமும் ஒரு பிரத்யக்ஷம் என்று ஏற்கனவே பிரத்யக்ஷத்துல நம்ம பார்த்தோமோனோ, பிரத்யக்ஷ பிரமாணத்துல சிராவண பிரத்யக்ஷம் என்று கேட்பது, இதுவும் அதே போல கேட்பது தானே, இரண்டும் ஒன்றுதானேன் என்று ஒரு பெரிய விசாரம் வந்தது. அந்த விசாரத்துக்கு சுவாமி முற்றுப்புள்ளி வைத்தார். இல்ல அது வேறு இது வேறு. ஏனென்றால் அங்கே கரணம் என்றால் கருவி, அங்க சப்தத்தை காதால் கேட்கிற கரணம் என்பது கருவி, அதான் ஸ்தோத்திரம். அதாவது அங்க கருவி காது. ஆனால் வேதத்தை சப்த பிரமாணம் என்கிறோம். அங்கு சப்தம் கரணம், சப்தம் கரணமாக இருந்தால் சப்த பிரமாணம், அது ஸ்தோத்திரம் கரணமாக இருந்தால் பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படிங்கிறது. அப்புறம் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஸ்ரோத்திரம்னா காதாலே கேட்பது, ஸ்ரோத்திரம் பிரத்யக்ஷ பிரமாணம் என்கிறோம். அதில் ஒளி ஒரு காதல் விழறதுணும், சப்தம் விழறதுணும், அந்த ஒளி காதல் விழுந்தாலே அது. அப்படின்னா இந்த சப்தம் வரையில் புரிவதுதான் சப்த பிரத்யட்சத்தால் ஏற்படைய ஸ்ரோத்திர பிரத்யட்சத்தால் ஏற்படுவது. சப்தம் வரையில் புரிவது என்ன, பேசின கமலான்னு ஒரு சப்தம் நெருங்கி பார்த்தோம்.
அந்த கமலாங்கிற சப்தத்தை நான் காதால கேட்கிறேன்னு அந்த கேட்கக்கூடிய இருந்ததுன்னா என்ன சிரவண பிரத்யக்ஷம், அது பிரத்யக்ஷ பிரமாணம். ஆனால் அர்த்தம் புரிவது கிடையாது. இப்ப நாம பார்க்கக்கூடிய சப்த பிரமாணம் என்பது அப்படி இல்லை. சப்த பிரமாணங்களே அர்த்தத்தின் அளவுமுறையில போகிறது. அது அர்த்தத்தின் அளவுமுறை ஏதோ தெரியும். ஆனா பிரத்யட்சக்குள்ள ஸ்ரோத்திர பிரத்யட்சம் பார்த்தால் சப்தத்தின் அளவுல நிற்கும். அந்த சப்தம் இந்த சப்தம் இரண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ஆனா அங்கு சப்தம் என்பது காதால் கேட்பது, அங்க ஸ்ரோத்திரமான காது கருவி, அதோடு முடிஞ்சிட்டு அங்கு. ஆனா இங்கு சொல்லக்கூடிய சப்த பிரமாணம் என்பது சப்தம் கருவி, சப்தத்தை கருவியாக கொண்டு அர்த்தத்தை கிரகிக்கிறேன். அதனால சிராவண பிரத்யக்ஷத்துக்கும் சப்தம் என்று சொல்லக்கூடிய சப்த பிரமாணத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. இரண்டும் ஒன்று கிடையாது. அங்கு சப்தம் கேட்கிறேன், காதை கொண்டு கேட்கிறேன், சப்தத்துக்குண்டான அர்த்தம் பூர்த்தியா தெரியாது. ஆனா இங்க கேட்கக்கூடிய கருவியே சப்தம். சப்தம் என்கிற கருவியாலே சப்தத்தை அர்த்தத்தோடு தெரிந்து கொள்வதுதான் சப்த பிரமாணம். காது என்கிற கருவியாலே அந்த சப்தத்தை கேட்கிறேன் இல்லையா, அது சிராவண பிரத்யக்ஷம். அது பிரத்யக்ஷ பிரமாணத்திலே போய் சேருகிறது தெரிவித்தார். அதற்கு மேற்கொண்டு இன்னொன்னு என்னன்னா, இவரை ஒருத்தர் ஆட்சேபிக்கிறார். ஆப்த வாக்கியமா இருக்கணுமே, இது ஆப்த வாக்கியம் தான், அது அப்பௌருஷேயம் கிடையாதுன்றார். சாஸ்திரம் அப்பௌருஷேயம், ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது. அதுதான் சித்தாந்தம். நம்முடைய சித்தாந்தம் அதுவே. நம்முடைய சித்தாந்தம் சொன்னாலே நீங்க என்ன நினைக்கணும்னா, ஓ சாஸ்திரம் ஒண்ணு சொல்லிட்டு இவா சொல்றது வேறுபடுது. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதான் நம்ம சித்தாந்தம். அதனாலதான் வேதம் தமிழ் மாறன் என்கிற சப்தத்தை எடுத்திருக்காருன்னு புரிவர்கள். எதுவும் சொல்ல வந்தேன்னா, இப்ப இவன் என்ன சொல்ற, நையாயிக்கணுங்கிற ஒரு பட்சத்தவர்கள் நமக்கு எதிராக சொல்லிட்டு இருக்கார். இல்ல இல்ல, சாஸ்திரம் அது ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது. அந்த புருஷன் எப்படிப்பட்டவென்றால் நம்பத்தகுந்த புருஷனாக இருக்கிறார். அதனால அந்த புருஷனால் பண்ணப்பட்டபடியாலே அது அப்பௌருஷேயம் கிடையாது, பௌருஷேயம் சொல்லிட்டு இருக்கோம். பௌருஷேயம்னா புருஷனால் பண்ணப்பட்டதுன்னா இல்ல இல்ல இல்ல, அது பௌருஷேயம் அல்ல, அப்பௌருஷேயம் அப்படின்னு தெரியல. சரி சுவாமி, அது என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருன்னா, ஆப்தனாலே பண்ணப்பட்டது வேதம். ஆப்தனா நம்ப தகுந்தவன், நம்மையில ஒரு விசுவாசம் உடையவர், நம்முடைய நன்மையிலே விரும்பி அவளுக்கு தான் ஆப்தன்னு பேரு. அப்படி இருக்கச்சு அந்த ஆப்தனால் சொல்லப்பட்டதுன்னா இல்ல, ஆப்தன் அல்லாதவனாலே சொல்லப்படாதது அப்படின்னு சொல்லணும். ஆப்தன் அல்லாதவனாலே சொல்லப்படாதுன்னு. ஏன்னா வேதம் என்பது அப்பௌருஷேயம். ஏன்னா ஒரு புருஷனால் பண்ணா என்னென்ன குற்றம் வரும், அந்த குற்றங்கள்லாம் வேதங்கள் கிடையாது. வேற சொல்ல போறேன் என்னென்ன குற்றங்கள் வரும்னு, அதனால அது கிடையாதுன்னு சொன்ன. ஏன்னா அது அனுப்தம் என்று சொன்னாற்போது அப்பௌருஷேயத்தை ஸ்தாபிக்கணும். அப்ப அப்பௌருஷேயம்னு சொன்னாலே வேதம் அனாதின்னு பேரு, எப்போது இருக்கும். ஒருத்தருமே சொல்லவில்லை என்றால் அந்த வஸ்து அனாதியாகத்தானே இருக்கணும். அது அனாதி. அனாதின்னா ஏன்னா நேற்று கொண்டு பார்த்தோமோ, 7000 வருஷத்துக்கு முன்னாடி ரிக்வேதம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் போய் ஆங்கிலேயர்களால் கட்டுக்கதையாக சொல்லப்பட்டது. இருக்கட்டும், வேதம் பௌருஷேயம் சொல்லக்கூடாது, அப்பௌருஷேயம். நாம் சொல்வது வேதம் அப்பௌருஷேயம், ஆப்தனாலே சொல்லப்படாது. அதாவது இதனால என்ன தெரியுதுன்னா, நையாயிக பட்சம், வைசேஷிக பட்சம், மீமாம்சிக பட்சம் தள்ளப்படுகிறது. சப்த ஞானம் என்பது ஆப்தன், இந்த வாக்கியத்தை நன்னா வச்சுக்கணும். சப்த ஞானம் என்பது ஆப்தன் அல்லாதவனாலே சொல்லப்படாத வாக்கியத்தாலே பிறந்த அந்த ஞானம் சப்த ஞானம். இதை அப்படியே எழுத்துக்கணும். இந்த சப்தத்தை அப்படியே எழுதினா, இது அப்படியே எழுதின்றாதான் சரியா வரும். ஒரு சப்தத்தையும் விடப்படாது. மறுபடியும் சொல்ல முடியும். சப்த ஞானம் என்பது ஆப்தன் அல்லாதவனாலே சொல்லப்படாத வாக்கியத்தாலே பிறந்த அர்த்த ஞானம் தான் சப்த ஞானம். அப்படி இருக்கு இல்லையா? இதுல ஒரு சப்தத்தை போட்டாலும் ஆபத்து தான். அப்ப இந்த ஞானத்துக்கு தான் சப்தன்னு பேரு. அதுதான்
சப்த பிரமாணம்னு பேர். அந்த ஞானம்தான் சாத்தியம். சரி சுவாமி, அந்த ஞானத்துக்கு சாதனமாக கரணம் தான் சப்தம். சப்த பிரமாணம் தான் காரணம் எதுக்கு? வேதத்துக்கு. இதனால்தான் சப்த பிரமாணம். இதை ஏற்கனவே பிரத்யக்ஷம் என்ன, ஸ்ரோத்ர பிரமாணம் என்ன, இது ரெண்டு நல்லா அலசி பார்த்துட்டோம். அலசி பார்த்து ஸ்ரோத்ர பிரமாணம் வேறு, அதே போல சப்த பிரமாணம் வேறு. ஸ்ரோத்ர பிரமாணம் காதால கேட்கக்கூடிய காது கருவி, சப்த பிரமாணத்துக்கு சப்தம் கருவி. அதனால இதுவும் அதுவும் வேறேன்னு பார்த்துட்டோம். அது நல்லா தெரியுது. சரி, ஆனால் வேதத்தில் அர்த்தத்தை வாங்கி கொண்டேன், வாங்கி கொண்டபடியாலே சப்தம் என்கிற கருவி மூலமாக வாங்கி கொண்டபடியாலே இது சப்த பிரமாணம். அப்ப ஆப்தன் அல்லாதவனாலே சொல்லப்படாதது, நன்னா இந்த வாக்கியத்தை நன்னா குறிச்சுக்கணும். ஆப்தன் அல்லாதவனாலே சொல்லப்படாதது என்னவோ அதுதான் வேதம். அப்பன்னா அப்பௌருஷேயம் என்கிற சப்தம் நிரூபிக்கப்பட்டது, பௌருஷேயம் என்கிற சப்தம் தள்ளப்பட்டது. இதுல இருந்து தெரியாது. சரி, இப்ப நையாயிக வைசேக பட்சத்தில், நையாயிகன்னு ஒரு மதம், வைசேஷிகன், இரண்டு பேரும் அண்ணன் தம்பி போல. வைசேஷிகன் ஒரு மதம், ரெண்டு பேரும் என்ன சொல்றான்? வேதம் பௌருஷேயம். பௌருஷேயம் அப்பௌருஷேயம்னா என்னன்னு நம்ம அப்படியே பார்த்துருக்கோம். பௌருஷேயம்னா ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது, யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கா. அப்பன்னா இந்த காலம் இந்த தேதி அதெல்லாம் கிடைச்சிடும். யாரோ ஒருத்தர் பண்ணாலே, யாரும் பண்ணல சுவாமி எப்பவும் இருக்குன்னா அதுக்கு அனாதின்னு பேரு. எப்பவும் இருக்குன்னு சொன்னாலே அப்ப யாரும் பண்ணலேன்னு அர்த்தம். யாரும் பண்ணலேன்னு சொன்னா அதுக்கு அப்பௌருஷேயம்னு பேரு. ஒருத்தரால் பண்ணப்பட்டதுன்னு சொன்னா அதுக்கு பௌருஷேயம்னு பேரு. நையாயிக வைசேக பட்சத்தவர்கள் அது பௌருஷேயம் அப்படிங்கிறார் இல்லையா, அதத்தான் சுவாமி இல்லேன்னு ஆக்குறாரு. அப்ப அது பின்னாரு இப்ப அடுத்த அர்த்தம் சொல்றாரு, வேதங்களுக்கு இன்னென்ன தோஷங்கள் கிடையாது. இப்ப நாம ஒருத்த வார்த்தை பேசணும், அத வேத பிரமாணம் கொண்டு பேசாமல் இருந்து வேத பிரமாணம் கொண்டு பேசினா அதுல தோஷம் வராது. வேத பிரமாணத்தை கொள்ளாமல் வேற எத்தையும் நம்ம பிரமாணமா கொண்டு பேசினா அதுல தோஷங்கள் வரும். புரியுது? ஆனா அந்த தோஷங்கள்லாம் வேதத்துக்கு கிடையாது. என்னென்ன தோஷங்கள் கிடையாது அப்படின்னா, காரண தோஷம் இருக்க விடாது வேதத்துக்கு. இதனால் பிறந்தது என்று தோஷம் இருக்கப்படாது. காரண தோஷம் இருக்க விடாது. அப்படின்னா வேதம் பிறந்தாதான் இன்ன காரணத்துக்காக பிறந்தது. அப்ப இன்ன காரணத்துக்காக பிறந்தாலே காரண தோஷம் இருக்கும். இப்ப நாம பிறந்திருக்கோம், தோஷம் உண்டா சுவாமி? கர்மாக்கள் இருக்கு, அதான் தோஷம். அப்ப நாம பிறந்திருக்கணும் ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு, கர்மா என்கிற காரணத்தை முன்னிட்டு கொண்டு பிறந்திருக்கோம். அப்ப நம்ம கிட்ட தோஷம் இருக்கு. அதே போல வேதம் எப்ப சுவாமி பிறந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு தேதி குறிப்பிட்டாச்சுன்னா அப்ப காரணம் வந்துருத்து. காரணம் வந்தாலே தோஷம் வந்துடும். அதனால அது காரணம் இல்லாதபடியாலே தோஷம் கிடையாது. ஏன்னா இதை பாதிக்கிற அழிவும் இருக்கப்படாது. வேதத்துக்கு இருக்கக்கூடிய நிலை என்னன்னா, காரணம் கிடையாது, பாதிப்பும் கிடையாது. வேதம் ஒருத்தன பண்ண சுவாமி வேதத்தை நான் பிரத்யட்சத்தால பாதிக்கிறேன்னு, அதெல்லாம் பாதிக்க முடியாது. அனுமானத்தால பிரத்யட்சத்தை பாதிக்கலாம், பிரத்யட்சத்தாலே அனுமானத்தை பாதிக்கலாம். அதே போல வேதத்தை பிரத்யட்சத்துல பாதிக்க முடியுமான்னா அது பாதிக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லிட்டுன்னா பிரத்யட்சத்தால பாதிக்கப்படல. ஆனால் அந்த வேதம் என்ன சொல்றன்னா, அந்த வேதம் சொன்னவர் சுமார் சுவாமி சொல்றது கேளுங்க. அந்த வேதம் சொன்னவர் சுமார், சுமாரானவர் வேதத்தை சொன்னார். சுமாரானவர் வேதத்தை சொன்னபடியாலே என்ன ஆயிருக்குன்னா அவர் ஏதோ பேசியிருக்கார் சுவாமி. அந்த பேசினபடியாலே அவருக்கு ஆத்துல ஏதோ தன்னோட மனைவிடத்துல ஏதோ கோபத்துல அப்படியே வந்தார். ஒரு 1.5 மணி நேரம் சாவகாசத்துல வந்துட்டார். வந்த உடனே அதை நினைவோடு பேசினார். பேசினபடியாலே அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் ஒத்துக்கொள்ளும்படியாக இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப அதுக்கு என்ன ஆகுதுன்னா வேதத்துக்கு ஏதோ குற்றம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி அல்ல வேதம். ஏன்னா அவர் அங்கிருந்து கோவிச்சுன்னு வந்துட்டாருன்னா அந்த நினைவோடு இங்க வந்து பேசும்போது ஒண்ணுமில்லை, அடியேனே காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கச்சே இந்த புஸ்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்லணும். இந்த புஸ்தகத்தை சொல்லப்பட்டாதது எத்தையோ நான் என் குடும்பத்திலேயோ இல்ல வேற வெறி விஷயத்திலேயோ எதையோ ஞாபகம் வைத்துக் கொண்டு அதை சொன்னேன் என்றால் அரசியல் பேசுவதோ, தேவையில்லாத எடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை எடுக்காமல் வேறொரு விஷயத்தை எடுத்து பேசுவதோ கூடாது.
அப்பனா என்னுடைய காலக்ஷேபத்தில் குற்றம் இருக்குன்னு அர்த்தம். அதே போல வேதத்தை சொன்னவர் சுமாரானவர், இதெல்லாம் தேவையே இல்லை. இருந்தாலும் அவர் ஆட்சேபிக்கிறான். அவருக்கு என்னன்னா, ஏதோ அவருக்கு ஒரு பிணக்கு சுவாமி குடும்பத்துல அந்த பிணக்கை வைத்துக் கொண்டு பேசுறாருன்னா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அது உட்கார்ந்து இருக்கிற பார்த்து பேசாது. ஏன்னா வேதம் என்ன பண்ணும், வேதம் சொல்லக்கூடிய நிலைனா அந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வேதத்தில் வரும். வேதம் பாதிக்கப்படுமானா பாதிக்கப்படவே படாது. வேதம் பாதிக்கப்படும். ஏன்னா அது உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து பேசாது. என்ன பாருங்க, இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்டு இருக்கேன், உங்களுக்கு தகுந்தவன் நான் பேசணுமோனோ, வேதத்துக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இதுதான் உபன்யாசகாலுக்கும் காலக்ஷேப அதிகாரிகளுக்கும் இதுதான் பெரிய ஆபத்து. அவ பார்த்துட்டு இருக்கா, சிரிக்கிறானா, ஓ நம்ம சொல்றது ஒத்துண்டா போல் இருக்கு அப்படின்னு தோணும். அவ சிரிக்காம முகத்தை தொங்க விட்டுண்டானா, ரசிக்கலையே சுவாமி அப்ப நிறுத்தினும் போல் இருக்கு அப்படின்லாம் தோன்றது. இது உபன்யாச காலக்கும் காலக்ஷேப அதிகாரிக்கும் இது உண்டு, இந்த ஆபத்து உண்டு. அது மட்டும் இல்ல, உபன்யாச காலத்துக்கு காலக்ஷேப அதிகாரிகளுக்கு கடிகாரம் பெரிய ஆபத்து ஆயிடுச்சு. ஆரம்பிச்சு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/4 மணி நேரத்துக்கு 2 விஷயத்த முடிக்கலாம், முதல் விஷயமும் முடியல. இதெல்லாம் பெரிய ஆபத்தா இருக்கு இல்லையா? ஆனா அந்த மாதிரி வேதமானா கிடையாது. ஏன்னா இது ஒரு கஷ்டமும் வேதத்து கிடையாது. அது என்ன நினைச்சுன்னு இருக்கோ அதை சொல்லும். அதை நினைச்சது என்ன, அது உண்மையா நினைக்கும். அந்த நினைச்சது சொல்லும். சொல்லும் போது ஆசையோடு சொல்லும், பிரீத்தியோடு சொல்லும். அதனால்தான் அது நினைத்ததை தான் நினைத்த நேரத்தில் சொல்லக்கூடிய இல்லையா? அப்படி சொன்னாதான் உண்மை வெளிவரும். என்னைக்குமே சில பேர் நான் பேசச்சே ரொம்ப ஒழுங்கா பேசுவா, உண்மையை பேசுவா. நான் இதை தவிர வேற எதுவும் தெரியாது சுவாமி அப்படி சொல்றாலும் அப்ப உண்மை பேசுறான்னு அர்த்தம். வேதம் அதே மாதிரி தான். எக்ஸாம்பிள் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஆனா அப்படி சொன்னதான் புரியும். ஆக்சுவலி என்ன பண்ணணும், வேதம் சொல்ற மாதிரி அவர் பேசுறான்னு சொல்லணும். அவர் சொல்ற மாதிரி வேதம் சொன்னாரு, அதுவே முதல்ல தப்பு. எக்ஸாம்பிள் வேதத்தை தான் எக்ஸாம்பிள் எடுக்க மாட்டேங்குது. அவர் சொன்ன மாதிரி வேதம் சொல்லித்தனா அப்ப வேதம் பின்னாடி வந்துதான் கேட்பா. அது அர்த்தம் இல்லை. இது எடுத்துக்காட்டு, உதாரணம். அந்த எடுத்துக்காட்டு என்னன்னா, சில பேர் உண்மையை தவிர எதுவும் பேச மாட்டாங்க, அவருக்கு தெரியாது. அதே போல வேதத்துக்கு என்னன்னா, அதுக்கு என்ன இருக்கோ அது அப்படியே நினைச்சது அப்படியே பேசும், உண்மை வெளிப்படும். இல்லைன்னா தன் இஷ்டத்துக்கு இதை குறைக்கிறது, இதை பேசுறது. நம்ம இப்ப அப்படியே இருக்கலாம், அந்த நாழியை பார்த்துட்டு இன்னும் இந்த நாழி இருக்கு, இதுக்கு தன் மாதிரி சொல்லணுமே அப்படின்னு ஏத்தம் இறக்கெல்லாம் உண்டு. அது இல்லாம கேட்கிறவா யார் இருக்காளோ, பெரிய வித்வான்களா, சாமானியப்பட்டவாளா, ஒன்னும் தெரியாதவாளா, அதுக்கு தகுந்தாலும் என்னுடைய பேச்சு மாறும். ரெண்டாவது அரியனுக்கே தெரியணுமே, அரியனுக்கே சரியா தெரியலன்னு வச்சுக்கோ, அப்ப மாதிரி சில குற்றங்கள் வரும். ஆனா வேதத்துக்கு அந்த நிர்பந்தமே கிடையாது. தான் என்ன நினைக்கிறதோ அது சொல்லும். அது மட்டுமல்ல, அது நினைக்கிறது, நினைச்ச விஷயத்தை பட்டுன்னு சொல்லும். இன்னார பார்த்து இணையார பார்த்து இது சொல்லலாமா கூடாதா இந்த நிலை கிடையாது. தன் இஷ்டத்தை பேசும். அது மட்டும் இல்ல, நாமெல்லாம் கூட்டிக்கிறோம். யாராவது இவரை கூட்டுறோம், அவரை கூட்டுறோம், இவரை கூட்டுறோம்னா அப்ப உண்மை வராதுன்னு அர்த்தம். அப்பனா காரண தோஷம் நமக்கு உண்டு. ஆனா வேதத்துக்கு அந்த காரண தோஷம் வராது. இன்னதினால் பிறந்தது அந்த தோஷம் வேதத்துக்கு கிடையாது. இன்ன தேதியில பிறந்தது, இதனால பிறந்தது பேசிடு. வேதம் நன்னாது ஈஸ்வரனாலையும் செய்யப்பட்டது கிடையாது. இது நன்னா புரிஞ்சுக்கணும். பகவானால் வேதம் சொல்லப்பட்டதா? உபதேசம் பண்ணியிருக்காரு நான்முகனுக்கு, பிரம்மா உபதேசம் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த வேதத்தை தோற்றுவித்தவர் பகவானா கிடையாது. அப்ப அதனால் பகவானால பகவத்கீதை இருக்கு, கண்ணன் சொன்ன கீதை தெரியாது. அதே போல வேதம் கண்ணன் சொன்னானா, கண்ணன் சொல்லல, கண்ணன் பெருமான் உபதேசம் பண்ணி இருக்கார் பிரம்மாவுக்கு, அவ்வளவுதான். தவிர அந்த வேதம் நிச்சயமா இருக்கு, அபூர்ஷயமா இருக்கு, எப்போதும் உண்டு. அப்ப பகவான் வேதத்தை உருவாக்கினவர் அல்லார். அப்ப சிருஷ்டியின் தொடக்கத்திலேயே பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றாரு சுவாமி. அப்ப அப்ப சிருஷ்டியின் போது என்ன அடைகிறதுனோ, ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்மகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தானே, எல்லாமே போயிடுத்து, எல்லாமே ஒன்றி போகுது. அப்ப அந்த வேதம் ஒன்றி போகணுமோனோ அப்படி இருக்கச்சே. அப்ப இல்லையே, நான்முகனை முன்னாடி தான் படைக்கச்சே எப்படி இருக்கான்னா அப்படியே வேதங்கள் இருக்கும். அந்த வேதங்கள் இருக்கும். அந்த வேதங்களை நினைச்சு 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 எப்படின்னா புரியறதுக்கா சொன்னேன். முதல்ல பிரளய காலம் முடிஞ்ச உடனே பிரம்மாவை முதல்ல சிருஷ்டிக்கிறார் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். எங்க நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான். ஆழ்வார் பாட்டு இருக்கணும். நாராயணா
பிரம்மா ஜாயத்தே அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. அப்படி இருக்கச்சது அந்த நான்முகனை படைச்சு நாபி கமலத்தின் படைக்கிறானோ அனந்த பத்மநாபன் திருவனந்தபுரம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரம்மா படைக்கிறார் இல்லையா? பிரம்மா படைக்கணும் அவர் அப்படி பாக்குறார். பிரம்மா உருவானதுக்கு அப்புறம் அவர் தவிக்கிறார். ஒண்ணுமே தெரியல, நான் யாரு, எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன் அப்படின்னு தவிச்சுட்டே இருக்காரு. தவிச்சுட்டே இருக்கச்சு அவர் அந்த அந்த பிரம்மா தாமரை கமலம் தானே, அந்த தாமரை கமலத்திலே உட்கார்ந்து இருக்கார். உட்கார்ந்து இருக்கச்சு அங்கிருந்து அந்த தண்டு வழியா கீழே இறங்கி வரார். கீழே இறங்கி கொப்பூள் எழுகமல பூவழகர் கொப்பூள் வரைக்கும் வரார். பாக்குறார், ஒண்ணும் தெரியல, யாருன்னு தெரியல, என்னன்னு தெரியல. மறுபடியும் விடுகின்னு மேலே ஏறுறார். மேல அந்த தாமரை கவலத்துல போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து தேடி தேடி பாக்குறார். யாரும் பாக்குறது என்ன பாக்குறது எதுவுமே தெரியல. அப்ப ஒரு சப்தம் போடாம தாமரை போய் உட்கார்ந்துடணும். அங்க தேடி ஒரு ஆகாசவாணி சொல்றது. ஆகாசவாணி அதாவது சில பேருக்குலாம் அந்த ஏதோ சொல்றது ஏதோ சொல்றதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஆகாசவாணி என்ன சொல்றதுன்னா தப தப அப்படின்னு சொல்றது. தபஸ் பண்ணுன்னு சொல்றது. யாரை குறிச்சு? ஸ்ரீமன் நாராயண குறித்து தபஸ் பண்ணுன்னு சொல்றச்சு. அப்ப அந்த பகவானை அடைவதற்காக, அவருடைய தரிசனம் கிடைப்பதற்காக நீண்ட வருஷங்கள், கிட்டத்தட்ட 100 வருஷத்துல தபஸ் பண்றார். கோரமான தபஸ் பண்ணும்போது அப்பொழுது பகவான் நீலமேக சாமனாக பிரம்மா முன்றே தோன்றி உபதேசிக்கிறார். அந்த உபதேசம் தான் வேதம். அப்ப உபதேசிக்கிறார் சமயம் அப்ப பறந்து வச்சுக்கலாமான்னா கிடையாது. பிரளய காலத்திலும் வேதம் உண்டு. வேதம் நித்தியம். எப்படி ஆத்மாக்கள் நித்தியமோ, பகவான் எப்படி நித்தியமோ, வேதமும் நித்தியம். அப்ப அவர் எப்படி சொல்றார்? அவருடைய நினைவுல அது இருந்துட்டே இருக்கு. அவருடைய நினைவுல பகவானின் நினைவுல இருக்கு. அந்த நினைவுல இருக்கிறபடியாதே அது அவருக்கு உபதேசம் பண்றார். அவரும் வேதத்தை உருவாக்கப்படவில்லை, அப்படியே இருந்துருக்கு. சரி, இப்ப அது எப்படி இருக்கு? அது ஏதோ ஒரு சாஸ்திர வாக்கியம் சொல்றாரு. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகினோபி தஸ்மை தம்பேவ ஆத்மமுக்தி பிரசாதம் முமுச்சுர்வை சரணமகம் பிரபக்தே. இது உபதேசிக்கிறார். யார் ஒருத்தன் பிரம்மாவை முதலில் படைத்து, யார் ஒருத்தர் அவருக்கு முதலில் வேதத்தை எல்லாம் உபதேசிக்கிறானோ, அந்த பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணை மோட்சம் அடையணும் என்கிற விருப்பம் இருக்கிற அடியேன் சரணமாக பற்றுகிறேன். இந்த வேத வாக்கியம். இந்த வேதம் ஆக முன்னாடி எப்படி இருந்ததோ வேதம், அப்படி இந்த வேதத்தை நினைத்து பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றார். அவ்வளவுதான் நடந்தது. தவிர புதுசாக உருவாக்கப்படவில்லை வேதம். ஆத்மாக்களும் புதுசாக உருவாக்கப்படவில்லை. பழைய காலத்தில் ஆத்மாலாம் போயிடுமா? சரீரம் போயிடும். ஆத்மா போயிடும். ஆத்மா நித்தியம், சரீரம் அனித்தியம். ஆத்மாக்கள்லாம் இருந்திருக்கும். ஆனா அப்படின்னா அந்த ஆத்மா எப்படி இருக்கு? சூஷ்மமா இருக்கும். ஆத்மா இப்பவும் சூஷ்மம் தான் இருக்கு. பகவானுடைய திருமையில ஒட்டின்னு இருக்கு எல்லாமே. அந்த ஒட்டின்னு இருக்கக்கூடிய அப்பதான் அதுக்கு கர்ம வரங்களை கொடுத்து மேற்கொண்டு ஆத்மாவை சிருஷ்டிக்கிறார். ஆத்மா சிருஷ்டிக்கிறான்னு அர்த்தம், சரீரத்தை கொடுக்குறான்னு அர்த்தம். எப்படி சொல்லணும்னா அப்ப பகவான் வேதத்தை புதியதாக உருவாக்கப்படவில்லை என்பதுதான் இது கிடையாது. ஆக இது என்ன ஆச்சரியம்னா, புதியதாக உருவாக்குறது கிடையாதுன்றா எது வரைக்கும் இந்த புதுசா உருவாக்கல இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப திருவாய்மொழி இருக்கணும். திருவாய்மொழி நம்மாழ்வாராலே பண்ணப்பட்டதுன்னு குருகூர் கடகோபன் சொன்ன கரவிசம் வெறுவலி நீர்நில விவசை பரனவில் திரள்வழி அலிபறையா நின்ற பரநடிமேல் குருகூர் சடகோபன் சொன்ன நிர்ணயாயிரத்தி விபத்தும் வீடேன்னு பாசனம் இருக்கு. அப்ப குருகூர் சடகோபன் சொன்னு இருக்கு இல்லையா? இப்ப திருவாய்மொழி அப்பௌருஷயமா பௌருஷயமா? அப்பௌருஷயம்னா ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாதுன்னு அர்த்தம். பௌருஷயம்னா ஒரு புருஷனால் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். என்ன சுவாமி நீங்க இப்படி பேசுறீர்கள்? பௌருஷயம் சுவாமி புருஷனால் பண்ணப்பட்டது, நம்மாழ்வாரால பண்ணப்பட்டது அப்படின்னு அதன் இல்லைன்றாரு. திருவாய்மொழியும் அப்பௌருஷேயம். என்ன சுவாமி, எங்க வேதம் இருக்கிறது? வேதம் மட்டுமல்ல, திருவாய்மொழி சொல்லும் போதும் அதே நிலைதான். திருவாய்மொழி நம்மாழ்வாரால் போதப்பட்டது கிடையாது. அப்ப எப்படி சுவாமி குருகூர் சடகோபன் சொன்ன சப்தம் வந்துட்டு இருக்கு? வரட்டுமே எப்படி வருதுங்க? இப்ப ஒண்ணுமே இல்லை. பராங்குச அஷ்டகம்னு ஒரு ஆச்சரியமான கிரந்தம், 8 ஸ்லோகங்களோடு கூடியது. அதுல பராசர பட்டருடைய ஸ்லோகம் 1.
யத்கோ சகஸ்ர அபகந்தி தமாம் சுபும்சாம் நாராயணோ வசதியத்ர சசங்க சக்கரக என்மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராக தஸ்மை நமகா வகுலபூஷண பாஸ்கராய. இது ஒண்ணு. திரைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் யதே சம்பச்ச சாத்விக ஜனஸ்ச யதேவ நித்யம் யத்வா சரண்ய அசரண்ய ஜனஸ்ச புண்ணியம் தத் சம்சயேம வகுலா பரணாங்கிரியுக்மம் பக்தி பிரபாவ பவதத்புத பாவத்வந்த சந்துஷ்டன பிரணயசார ரசௌக பூர்ணகா வேதார்த்தரத்ன நிதியச்சுத ஜீவ்யதாம ஜீயாத் பராங்குச்ச பயோதிகி அசீம பூமா ருஷும் ஜிஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதிதம் சகஸ்தசாகாம் யகா அத்ராஷீத் திராமிடீம் பிரம்ம சம்ஹிதாம். இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். பராசரப்பட்டவுடைய திருவாக்குது. சகஸ்தசாகாம் யகா அத்ராஷீத் திராமிடீம் பிரம்ம சம்ஹிதாம். அது என்ன தெரியுமா? சகஸ்த பாசுரங்களோடு, சகஸ்திரம் 1000 1000 பாசுரங்களோடு கூடிய அந்த திராவிட வேதத்தை யார் பார்த்தாரோன்னுதான் சப்தம் இருக்கு. யார் சொன்னாரோன்னு சப்தம் இல்லை. சகஸ்திரசாகம் யகா அத்ராஷீத் திராமிடீம் பிரம்ம சம்ஹிதாம். அந்த 1000 பாசுரங்களோடு கூடியிருக்கக்கூடிய திராவிட வேதமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியை யார் பார்த்தாரோ அப்படிங்கிற, அப்பனா சொன்னாரோ என்கிற சப்தம் இல்லை. அப்ப திருவாய்மொழியும் ஏற்கனவே இருக்கு. அப்ப எப்படி சுவாமி குருகூர் சடகோபன் சொன்ன இருக்கே சுவாமின்னா, பழைய காலத்துல ஒவ்வொரு சதுர்யுகம் வரும்போதும் அந்த சதுர்யுகத்திலே கலியுகத்திலே நம்மாழ்வார் அவதாரம் பண்ணுவார். இப்ப கலியுகம் வந்துருத்து, நம்மால் அவதாரம் பண்ணி கிளம்பி போயிட்டார். மறுபடியும் கலியுகம் வரும். அப்ப மறுபடியும் கலியுகம் வரைச்சு ஒவ்வொரு கலியுகம் வரும்போதும் அவதாரம் பண்ணி அவருடைய தங்களுடைய கண்களாலே குளிர கட்டாட்சிப்பார். எதை கட்டாட்சிக்கிறார்? அந்த கட்டாட்சம் திருவாய்மொழியை கட்டாட்சிக்கிறார் இல்லையா? அதனால அந்த கட்டாட்சித்தபடியாலே குருகூர் சடகோபன் சொன்னு அவர் சொல்லுகிறார். அவ்வளவுதான் தவிர அவரும் அதை பாடவில்லை. அதுவும் அப்போருஷயம்தான். அப்ப திருவாய்மொழி அனாதி, எப்போதும் இருப்பது, இந்த காலத்துல உருவாக்கப்பட்டது. அப்ப இருந்தாலும் ஒவ்வொரு சதுர்யுகத்தின் கடைசி யுகமாக இருக்கக்கூடிய கலியுகத்திலே ஆரம்பத்திலே நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி அதை நமக்கு கொடுக்கிறார். ஏற்கனவே இருக்கிறத நமக்கு கொடுக்கிறார். அப்படின்னா அவர் பார்த்து கொடுக்கிறார். அவர் பார்த்து கொடுக்கிறபடியாலே குருகூர் சடகோபன் அங்க சப்தம் வருது. ஆக அதுவும் அவாது இல்லையே சுவாமி, அது தமிழ்ல சொல்லி இருக்கே சுவாமி. இப்ப வேறு சம்ஸ்கிருத பாஷை, இது தமிழ்ல சொல்லப்பட்டது அப்படின்னா ஆச்சரியமான தமிழ் பாஷையும் அனாதி. தமிழ் பாஷையும் அனாதின்னா புரிஞ்சுக்கணும். சமஸ்கிருதமும் அனாதி, இந்த ரெண்டுமே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பாஷை. அதனால்தான் ஆகஸ்தியமும் அனாதியும் தெரிவிக்கிறார் ஆச்சாரிய தேகாரன் நாயழி மணவாள பெருமாள் நாயனார். அகத்தியராலே கொண்டு வரப்பட்ட தமிழ். அது முன்னாடி தமிழ் கிடையாதுன்னா கிடையாது. அகஸ்தியராலே பரப்பப்பட்டது தமிழ். அகத்தியர் பொதுகை மேலே சாரணியிலே அகஸ்தியராலே பரப்பப்பட்ட தமிழே தவிர அகஸ்தியராலே புதியதாக உருவாக்கப்பட்டது கிடையாது. அப்ப தமிழ் எப்போதும் உண்டு. அதே போல சம்ஸ்கிருதமும் எப்போதும் உண்டு. சம்ஸ்கிருதமும் அனாதி, தமிழ் அனாதி. அப்ப திருவாய்மொழியும் அனாதி. இதுவரைக்கும் வந்து பாருங்க. அப்ப அப்பௌருஷேயம் என்று சொல்லக்கூடிய வேதமும் அதே போல அப்பௌருஷேயம் என்று சொல்ல திருவாய்மொழியும் அனாதி. இத காஞ்சி சுவாமி பிரதிபாதி பயங்கரம் அனங்கராச்சார சுவாமி அவர் ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு. எப்படி வேதத்துக்கு சாமியம் எது திவ்ய பிரபந்தம் வேதத்தோடு ஒத்து போயிருக்கு எப்படி பாருங்க. திவ்ய பிரபந்தம் எழுதியிருக்காரு. அதற்கு இருக்கும் அனாதித்துவம் இதுக்கு எப்படி உண்டு? இது எப்படி சுவாமி அனாதின்னு சொல்ல முடியும்? திருவாய்மொழியை குருகூர் சடகோபன் சொல்லியிருக்காரு சொன்னா இதெல்லாம் நிறைய சந்தேகங்களுக்கு எல்லாம் வரலாம் இல்லையா? அதெல்லாம் நிறைய நிரசனம் பண்ணிக்க அவருடைய கிரந்தத்துல. நல்லா தெரிஞ்சவா அந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்கலாம். இது சொல்ல வேணாம். இதனால்தான் என்ன ஆயிடுச்சுமா, வேத பாராயணம் பண்ணும் போதெல்லாம் திவ்ய பிரபந்த பாராயணம் பண்றான். நம்ம கோயிலே வேத பாராயணம் ஆகிட்டு இருக்கணும், பின்னாடி பெருமாள் பரப்பது முன்னாடி திவ்ய பிரபந்த பாராயணம் ஆகிட்டு இருக்கணும். எங்கெங்கெல்லாம் வேத பாராயணம் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் திவ்ய பிரபந்த பாராயணம் உண்டு. ஏன் சுவாமி? அது திராவிட வேதம், அது சம்ஸ்கிருத வேதம். இது திராவிட வேதம், அது சம்ஸ்கிருத வேதம். அது மட்டும் இல்ல, எங்கெங்கெல்லாம் சுபகாரியம் அசுபகாரியம்
இப்ப எங்க தகப்பனார் கிளம்பி போயிட்டார், அது தகப்பனார் கிளம்பி போயிட்டா அது அசுபம் கிடையாது. அவரவர்களுக்கு அது சுப காரியம் தான். ஏன்னா அவர் எங்க போனார்? ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிருக்காரு. ஓ அசுபமாச்சேன்னா இப்ப ஸ்ரீவைகுண்டம் அசுபமான்னு சுபமாச்சுன்னு எதுவும் சொல்ல. ஆனா அப்படிதான் நம்ம வழக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சுபகாரியமாகட்டும் அசுபகாரியமாகட்டும் எதுவா இருந்தாலும் இந்த ரெண்டு வேதமும் சேவிக்கப்பட வழக்கம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல உண்டு. அதனாலதான் உபய வேதாந்தம் சொல்றார். ஒரு வேதாந்தம் திராவிடம், மற்றொரு வேதாந்தம் சம்ஸ்கிருதம் சொல்றா இல்லையா? அதனால எதுக்கு சொல்ற ரெண்டுக்கும். ஆனா ரெண்டு சுபகாரியம் பண்ணும் போது சேவிக்கக்கூடிய கிரமம் வேறு, அசுபகாரியம் பண்ணும் போது சேவிக்கக்கூடிய கிரமம் வேறு. சுபகாரியம் பண்றதுக்கு முன்னாடி, அந்த சுபகாரியம் நடப்பதற்கு முன்னாடி பாராயணம் பண்ணணும். அது வேத பாராயணம், திராவிட வேத பாராயணம் ரெண்டும் பண்ணணும். அதே அசுபகாரியமா இருந்தா அந்த அசுபகாரியம் நடந்து முடிஞ்ச பிறகு வேத பாராயணம் என்ன, திராவிட வேத பாராயணம் என்ன, ரெண்டுமே பண்றதை வச்சுட்டு இருக்கா. இதத்தான் உபயவேத பாராயணம் சொல்லுவார். இது நன்னா நமக்கு இருக்கக்கூடிய சொத்து. இது பெரிய சொத்து. என்னன்னா சொத்து என்னவோ வீடு வாசல் சொத்து சுகம் சொல்றோமோ அது சொத்து இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய சொத்து எதுனா உபய வேதாந்தம் சொத்து. மற்ற சம்பிரதாயத்துக்கு அது கிடையவே கிடையாது. மற்ற சம்பிரதாயத்துக்கு எதுக்கன்னா இது கிடையவே கிடையாது. அவர்களுக்கு வேதம் மட்டும்தான் உண்டு. நமக்கு தான் இரட்ட சொத்து, ரெண்டு சொத்து உண்டு. ரெண்டு சொத்து, ரெண்டு சொத்து. ஆமா, உபய வேதாந்தம். ஒண்ணு சம்ஸ்கிருத வேதம், இன்னொன்னு திராவிட வேதம். அது மட்டும் இல்ல, சாமான்யமா இந்த ஸ்வீகாரம் எடுத்துக்கிறா பாருங்க. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. அப்படியே அந்த காலத்தை சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஏதோ காசு கொடுத்து வாங்கிடுறான். அப்பெல்லாம் ஸ்வீகாரம் எடுத்துப்பான். ஸ்வீகாரம் எடுத்துக்கிறான்னா அந்த ஸ்வீகாரம் எடுக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத எடுத்துக்கிறானோ அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா, இவருக்கு வயசாயிடுச்சு, பிராணம் போறது. பிராணம் போற சமயத்துலதான் ஸ்வீகாரமே எடுப்பா. அது வரைக்கும் குழந்தை பிறக்குமோ காத்துட்டு இருப்பா. ஒண்ணும் இல்லை, பிராணம் போறது ஸ்வீகாரம். ஏன்னா காரியம் பண்றதுக்கு யாரோ ஒரு புள்ள வேணுமோனும், அந்த புள்ள வேணும். ரெண்டாவது இவருடைய சொத்தெல்லாம் எங்க போயிடுமோனும், அனாதியா போயிடுமோனும், அந்த குழந்தைக்கா கொடுக்கலாமோனோ, அது நல்லா வாழுமோனோ. அதனால அந்த ஸ்வீகாரம் பண்ணுவா. ஸ்வீகாரம் பண்றதுக்கு அந்த ஸ்வீகாரம் பண்ணி முடிச்ச உடனே அவர் கிளம்பி போயிடுவார். ஸ்வீகாரம் பண்ணி பிள்ளைய ஸ்வீகாரம் பண்ண உடனே அவர் அதுக்குதான் பண்றதே. அதுக்குதான் அவர் கிளம்பி போனா அவருக்கு சார்த்த கைங்கரியம் பண்ணமோனோ, சரம கைங்கரியம் பண்ணமோனோ, அதுக்காக ஸ்வீகாரம். இவர் பண்ணி முடிச்சு போகலன்னா கூட சுவாமி இன்னும் போகலையா, உங்களுக்கு ஸ்வீகாரம் பண்ணிட்டு காத்துல கிளம்பி போயிடுவார். கிளம்பி போயாச்சுன்னா பண்ண வேண்டிய காரியெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இவர் ஆத்துக்கு வந்துடுவார். அப்ப என்ன ஆகுன்னா அவர் சொத்து வந்துடும், இவருடைய சொத்து ஏற்கனவே இருக்கிறது அப்படியே இருந்துட்டு இருக்கும். இப்ப ரெண்டு சொத்தும் வந்து தோணும். அவருடைய சொத்தும் இருக்கு, இவருடைய சொத்தும் இருக்கு இல்லையா? அதே போலதான் நமக்கு ரெண்டு சொத்து. இரண்டு சொத்து நம்முடையது. எப்படிப்பட்ட ரெண்டு சொத்து நமது? என்ன சுவாமி, வேத மார்க்கத்தில் பிறந்திருந்தா அந்த வேத மார்க்கம் ஒரு சொத்து. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க பகவானோட சமாசம் எல்லாம் பண்ணிக்கிறோமோ, அதான் தாபகா புண்டகா ததாநாமகா மந்த்ரோ யாகச்ச பஞ்சபகா என்று சொல்லிய பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரிய சம்பந்தம் படுத்திக்கிறோமோ, அப்போ ஒரு திவ்ய பிரபந்த மார்க்கம் ஒண்ணு இருக்கு. அப்ப அது கிடைக்கிறது ஒண்ணு, அந்த சொத்து கிடைக்கிறதுன்னு. அப்ப வேத மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொத்து, அதே போல திவ்ய பிரபந்தங்கிற சொத்து, இந்த ரெண்டு சொத்து நம்முடையது. ரெண்டு சொத்து நம்ம கிடைக்கிறது ஒன்றும். அதனால்தான் உபய வேதாந்தம். அப்ப வேதத்தை பகவானே உருவாக்கப்படவில்லை. உபய வேத அதனாலதான் எல்லாரும் போட்டுக்கிறா பாருங்க, ஊவே ஊவே சோன் சோ, ஊவே சோன் சோன் போட்டுக்கிறாருனோ. ஊவேன்னா திராவிட வேதம் சம்ஸ்கிருத வேதம் ரெண்டு தெரிஞ்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குளத்துல பிறந்தாலும் உடனே ஊவேன்னு போட்டுக்கிறார். தவறான கருத்து. அவர் சம்ஸ்கிருதமே வாசிச்சிருப்பார். இன்னைக்கு சம்ஸ்கிருதம் மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ் கூட நிறைய பேர் தெரியறதே கிடையாது. சில இடத்துல போனா என்ன கேட்கிறான்னா, திருப்பாவை சேவிங்க சுவாமி, புஸ்தகம் கொடுக்க சுவாமி சேமிக்கிறான்னு. சரி புஸ்தகத்தை கொடுத்தாரு, என்ன சுவாமி தமிழ்ல கொடுத்தாரு, இங்கிலீஷ்ல கொடுங்க. என்ன சுவாமி நீ தமிழ்நாட்டுக்காரராச்சு, தமிழா சுவாமி, தமிழ். அந்த அளவுக்கு மோசம் ஆயிடுச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, உபய வேதாந்தமும் தெரியாது, ஒரு வேதாந்தமும் தெரியாது, ஆனா ஊவேன்னு கொடுக்கலாம். இருக்கட்டும், எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது யாரையும் குறை சொல்லல, அந்த யோகத்தில் இருக்கிறவா போட்டுக்கணும், இல்லைன்னா கிடையாது. அப்ப இந்த வேதம் என்பது பகவானாலையும் உருவாக்கப்படவில்லை, நிச்சயம் இருக்கு. மேலும் புருஷன் வாக்காலே வந்தது அல்லாதபடியாலே அது அப்பௌருஷேயத்துவம். ஒரு புருஷன் வாக்காலே வந்தது கிடையாது, அதனால அப்பௌருஷேஷம். இதனாலே
காரண தோஷம் இல்லை. ஒரு காரணம் வந்து சொன்னா அதுக்கு தோஷம் உண்டு. அந்த காரண தோஷம் இல்லை. காரணத்தினால் தோஷம் இருந்தால்தான் காரியத்தில் வந்துடும். நல்லா பாத்துங்க. ஒரு காரணத்துல ஒரு தோஷம் இருந்தது வச்சுக்கேன். இப்ப அடி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் காரணம். என்கிட்ட தோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷம் காரியத்திலே வந்துடும். புரியத்துக்கான ஆச்சோச்சமா இருக்கச்ச ஒரு காரியம் பண்ணா அந்த தோஷம் அந்த காரியத்துல வரும். அடி என்ன ஆச்சோச்சமா இருக்கணும்னு, ஆச்சோச்சம்னா இது ஒரு தீட்டு, பண்ணக்கூடாத காலத்துல நான் பண்ணிருந்தா அந்த தோஷம் அந்த காரியத்துல வருமோனோ. அதே போல வேதம் ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு பிறந்தது. அதனாலே அந்த காரண அவஸ்தை இது, காரண காரியத்திலே அந்த தோஷம் வரணும் இல்லையா? ஆனா வேதத்துக்கு காரணமே இல்லையே. வேதத்துக்கு காரணமே இல்லையே. ஏன்னா வேதம் என்கிற காரியத்தில் தோஷம் வரணும் என்றா அது ஒரு கர்த்தா இடத்துல தோஷம் வரணுமோ? ஒரு கர்த்தா இல்லையே. வேதம் ஒரு கர்த்தாவால் உருவாக்கப்பட்டது கிடையாது. அல்லது காரணத்தில தோஷம் வரணும், ஒண்ணுமே கிடையாது. காரணமே இல்லையே. ஏன்னா ஏன் காரணம் இல்லை? வேதம் காரியம் இல்லையே. என்ன பார்த்துக்கோ, வேதம் காரியமா? காரியம் கிடையாது. வேதம் எப்போதும் நிச்சயமா இருப்பது. வேதம் காரியம் கிடையாது. அதனால்தான் வேதம் என்பது காரியமாக இருந்தால்தான் அப்ப ஆபத்தை பத்தி யோசிக்கணும். காரியமா இருந்த ஆபத்தை பத்தி யோசிக்கணும். எப்ப அப்பௌருஷேயம் அனாதி ஆயிட்டோ இப்ப காரிய பாவமே அடையாது. அதே போல அதற்கு எந்த விதமான குற்றங்களும் கிடையாது. அதுக்கு அந்த குற்றமே வராது அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்? முதல்ல வேதத்துக்குண்டான ஒரு சப்தம். என்ன சப்தம்? அந்த சிராவண பிரமாணம், சிராவண பிரத்யக்ஷம் இருக்கு இல்லையா? அந்த சிராவண பிரத்யக்ஷத்தை போல இது சப்த பிரமாணமான கிடையாது. அதுக்கு கருவி காது, இதுக்கு கருவி சப்தம்னு பார்த்தோம். அதற்கு மேலே இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, வேதத்துக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, வேதம் அப்பௌருஷேயம் அப்படின்னு சொன்னமோ அது அவர் ஒத்துக்கல. இல்ல வேதம் பௌருஷேயம், ஒரு ஆப்தனாலே சொல்லப்பட்ட வாக்கியம், நம்பிக்கை குறைவரால சொல்லப்பட்ட வாக்கியம் கிடையாது. கிடையாது. வேதம் எப்போது நித்தியம் 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 சொல்லிட்டு இருந்தோம். இப்ப இன்னொரு ஆட்சேபம் பண்ற இந்த மாதிரி நிறைய ஆட்சேப சமாதானம் வந்துட்டே இருக்கும். இன்னொரு ஆட்சேபம் என்னன்னா, நல்லா பாத்துங்க, பெரிய விசாரணை என்னன்னா, அதாவது இந்த விஷயத்துல ஸ்ரீபாஷ்யத்திலும் கேட்கிறார். ஸ்ரீபாஷ்யத்துல முதல் 4 அதிகரணத்துக்கு இதே விசாரம் தான். இதே முதல் 4 அதிகரணம் தான்ல சாஸ்திர யோனித்வா அதிகரணம் ஒரு அதிகரணம். ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு தடவையா கேட்கணும். ஒரு தடவை கேட்டா புரியுமானா புரிய சந்தேகம் தான். 5-6 தடவை கேட்கணும். சீர்கட்டும். அப்படிங்கிட்ட 4 அதிகரணத்துல இதே விசாரம் தான். சாஸ்திர யோனித்வாத் அதிகரணம் பேரு. சாஸ்திரத்தினால் நான் பிரம்மத்தை அறிய முடியும் தெரிவிக்கிறார். தத்து சமன்வயாது, தத்து சமன்வயாத், சமன்வயப்படுத்துறபடியாலே என்கிற அர்த்தம். அப்படின்னா என்ன கேட்கிறான்னா, ஒரு வாக்கியத்துக்கு நாம் அர்த்தம் புரிஞ்சு கொள்ளும் என்றால் அது காரியகரமாக இருந்தால் தான் அர்த்தம் புரியும் என்பது வாதம். ரொம்ப நல்லா இருக்கும். நிதானமா கேள்வி. இப்ப அடியே ஒண்ணு சொல்றேன், ஒரு வாக்கியம் சொல்றேன், அந்த வாக்கியத்தை அர்த்தத்தோடு சொல்றேன். அவர் என்ன சொல்றார்? பூர்வபக்ஷி என்ன சொல்றாருன்னா, இல்ல அந்த வாக்கியத்துக்கு இது சொல்றது யாரு? மீமாம்சகன் சொல்றோம். ஒரு வாக்கியத்தை நமக்கு உண்டான அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா அது காரியகரமா இருந்தா தான் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். அது காரியகரமா இல்லைன்னா அர்த்தம் புரியாது. இதுக்கு திருஷ்டாந்தம் பார்ப்போம். காரியம் என்னன்னா, எத்தையும் ஒண்ணு பண்ணணும், பண்ணினபடியால் தான் அந்த சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் தெரியுமே தவிர நீ பண்ணாத வெறும் சப்தத்தை மட்டும் சொன்னா அர்த்தம் புரியாதுன்றார். இது பூர்வபட்சி மீமாம்சகன் ஆட்சேபிக்கிறான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பசுமாடு போறது, பசுமாடு போறதுன்னா அதை அழைச்சிட்டு வாங்க, காமானய காமானய அப்படின்னு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு பசுமாடும் தெரியாது, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு பெரியவர் வந்தார். அந்த பெரியவர் வந்து என்ன பண்றார், அந்த குழந்தைய பார்த்து பசுமாட்டை அழைத்தி வா, அந்த குழந்தைய பார்த்து பசுமாட்டை அழைச்சிட்டு வாங்கினார். அந்த குழந்தைக்கு தெரியல இது பசுமாடும் தெரியலையே. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, காமானய, இந்த பிள்ளைக்கு பசுவும் தெரியாது, ஆனைய அப்படின்னு அழைச்சிட்டு வான்னு அர்த்தம்.
அப்படின்னா கிரியாபதம் தெரியாது. இந்த பிள்ளைக்கு இரண்டுமே தெரியாதபடியாலே காமானய, காம்னா பசுமான அர்த்தம், ஆணையன்னா ஐஷன்மான அர்த்தம். அப்படி இருக்கச்சே இந்த ரெண்டு பதங்களும் தெரியாது. தெரியாதபடி அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அப்ப பெரியவர் இழுத்துண்டு வாழ்னார். காம்பதான, இது சம்ஸ்கிருத பாஷை. காம்பதான அப்படின்னார். அப்ப மாட்டை கட்டுன்னு அர்த்தம். காம் ஆணையன்னா மாட்டை ஐஷன்வான்னு அர்த்தம். காம்பதானன்னா மாட்டை கட்டுன்னு அர்த்தம். சரின்னு அந்த பெரியவர் மாட்டை கட்டினார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கு. காமானையார் அப்ப மாட்டை கூப்பிட்டு வந்திருக்கார். காம்பதான மாட்டை கட்டினார். இப்ப இந்த குழந்தை பாக்குறது என்ன பாக்குறதுன்னா, காமானைய சொல்லும் போது காம் என்கிற சப்தம் வந்துடுத்து. காம்பதான என்று சொல்லும் போது காம் என்கிற சப்தம் வந்துடுத்து. அப்ப ரெண்டு வாக்கியத்திலும் ஒரு சொல்லு வந்து இருக்கணும். அந்த சொல்லுதான் பசுவா இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தை மனசுல வாங்கிடுச்சு. காமானைய நன்னா இது கேட்டதான் என்ன புரியும், கொஞ்சம் சிரமமா இருக்காது. கடைசியில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு பாருங்க. காமானைய காம்பதான, காம் என்று சொல்லக்கூடிய பசுமாட்டை அழைத்து கொண்டு வா. அதே போல பசுமாட்டை கொண்டு வந்து கட்டு. இது ரெண்டு சொல்லிட்டு இந்த ரெண்டு வார்த்தையும் வாக்கியத்தை குழந்தை கேட்டு, குழந்தைக்கு பசுமாட்டு தெரியாது, எதுவும் தெரியாது. அப்ப ரெண்டு சப்தம் காம்ங்கிற சப்தம் பொதுவா இருக்கணும். அந்த பொதுவான வாக்கியத்தை குழந்தை கேட்டு அப்படின்னா இந்த ரெண்டு பதத்திலும் காம்ங்கிற சப்தம் இருக்கு. அப்ப அந்த காம் சப்தம் தான் பசுமாடு அப்படின்னு இந்த ரெண்டு கிரியை பண்ணினார் இல்லையா. இழுத்துண்டுவான்னு ஒரு கிரியை, இன்னொன்னு கட்டினான்னு ஒரு கிரியை. கிரியை என்ன, கிரியாபதம்னா அதான் காரியம். கிரியாபதம் தான் காரியம் பண்ணறணும். இந்த ரெண்டுக்கு எது பொதுவா இருக்குன்னா யோசிக்கிறது, பசுதான் ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு. அப்படின்னா அப்ப கொண்டு வந்தது பசுவை, கட்டினதும் பசுவை அப்படின்னு. அப்ப கோசப்தத்துக்கு பசுன்னு அர்த்தம் என்று முடிவு பண்ணிட்டு இந்த பிள்ளை, இந்த குழந்தை முடிவு பண்ணிட்டு. ஏன்னா அந்த பிள்ளைக்கு பசுமாடுன்னு தெரியாது. தெரியாதபடியாலே காமானைய காம்பதான அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை முடிஞ்சிட்டு. இப்படித்தான் சொல்றான் மீமாம்சகன். மீமாம்சகன்னு ஒரு மதம், அவன் சாஸ்திரத்தை பிரதானம் வைத்துக் கொண்டிருப்பான். அந்த மீமாம்சம் என்ன சொல்றனா, நாம ஒரு அர்த்தத்தை கிரகிக்கிறவன்னா காரியகரமாகத்தான் இருக்கணும். என்ன பாத்துங்க, ஏன் இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கான்னா, இந்த வேதமே பிரம்மத்தை சொல்லல. அப்ப வேதத்தை பிரம்மத்தை சொன்னா அப்ப வேதத்துக்கும் பிரம்மத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்ல வரான். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட சப்தங்கள்லாம் காரியகரமா இருக்கணும். பிரம்மம் காரியகரம் கிடையாது. பிரம்மம் சித்தமான வஸ்து தானே. அதனாலே காரியகரமாக இருந்தால்தான் வேதம் சொல்லும். எப்ப காரியகரமாக பிரம்மம் இல்லையோ அப்ப இந்த வேதம் என்பது பிரம்மத்தை சொல்லலன்னு பெரிய ஆட்சேபம். எப்படின்னா ஆட்சேபிக்கா பாருங்க. இன்னைக்கு பெரிய ஆட்சேபம் இல்லை, அன்னைக்கு ஸ்ரீபாஷத்துக்கு ஆட்சேபிக்கா. அவன்தான் மீமாம்சகன்னு பேரு. அவன் ஆட்சேபிக்கிறான். இப்ப என்ன ஆட்சேபம்னா, பிரம்மத்துக்கு காரியபரத்துவம் வராதே. ஆகவே சித்தவஸ்துவை சொல்லக்கூடிய வேத வாக்கியங்கள், அதாவது பிரம்மம் சித்தவஸ்து. ஆகவே பிரம்மத்தை சாஸ்திரத்தை கொண்டு அறிந்து கொள்ள முடியாது. முதலுக்கே மோசம். சாஸ்திரத்தை கொண்டுதான் பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியும் நாம சொல்லிட்டு இருக்கோம், சாஸ்திரம் சொல்றது. ஆனா இந்த மீமாம்சகன் என்ன சொல்றான்னா, இல்ல பிரம்மம் வந்து சித்தவஸ்து, சித்தவஸ்துவே சாஸ்திரம் சொல்லாது, காரண வஸ்துவை தான். ஏன்னா அது காரியமா இருக்கணும், காரியமா இருக்கக்கூடிய வஸ்து தான் அது சொல்லுவோம். பிரம்மம் காரியமா இல்லையனோ, அது சித்த வஸ்துவனும், அதனால அது சொல்லல. அப்ப வேதத்தை கொண்டுதான பிரம்மத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மத்தை சாஸ்திரம் கொண்டு அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பிரம்மம் என்கிற அர்த்த ஞானம் எனக்கு ஏற்படணும்னா அதை நான் கிரியைக்கு உட்படுத்தி ஆகணும் இல்லையா. ஒரு காரியத்துக்கு உட்படுத்தணும்னா பிரம்மத்தை கொண்டு வா, பிரம்மத்தை கட்டு அப்படின்னு நான் சொல்லணும். அப்பதான் பிரம்மம் புரியும். பிரம்மத்தை சொல்ல முடியுமா? பிரம்மத்தை பார்த்ததே கிடையாது. எப்ப பார்த்தது கிடையாதோ அப்ப வேத வாக்கியங்கள் பிரம்மத்தை சொல்லாது இப்படின்னு ஆட்சேபம். இது மீமாம்சம் ஆட்சேபிக்கிறான். என்னன்னா இந்த ஞானம் ஏற்படணும்னாலே ஒரு கிரியை என்னன்னா ஒரு காரியத்துக்கு உட்பட்டு இருந்தா ஆகணும். இப்ப பசுமாடு கொண்டு வா அப்படின்னு சொன்னேன், அது ஒரு காரியம். கட்டுன்னு சொன்னேன், அது ஒரு காரியம்.
அதெல்லாம் சொல்லிச்சு. இப்ப இது பசுமாடுன்னு தெரியறதுனும். அதே போல பிரம்மமானய பிரம்மம் பதான, பிரம்மத்தை கட்டு, பிரம்மத்தை அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதனும். சொல்லலாம். பிரம்மத்தை கட்டுன்னு கௌசல்ய யார் யசோத சொல்லலாம். யசோத சொல்லலாமே தவிர அப்ப பிரம்மத்தை அழிச்சிட்டு வான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதனோ. அதனால நாம என்ன பண்ணலாம்னா பிரம்மத்தை சொல்லக்கூடிய அந்த வேத வாக்கியங்கள்லாம் இதுல கிடையாது. அதனால வேத வாக்கியங்கள் பிரம்மத்தை சொல்லவில்லை. இப்படி ஆக்கியம் முதலுக்கே மோசம் எடுத்து இப்ப நம்ம வேதத்தை வைத்துக் கொண்டு பிரம்மத்தை நிரூபிக்கிறோம். அவன் என்ன சொல்றான்? வேதம் என்பது வேதம் என்பது பிரம்மத்தை சொல்லவில்லை. ஏன்னா வேதம் காரியகரமா இருக்கக்கூடிய வஸ்துவை தான் சொல்றதை தவிர பிரம்மம் காரியகரமா இல்லையனோ. அதனால ஆக இது எல்லாம் நடக்காத காரியம். பிரம்மத்தை கட்டுன்னு சொன்னா முடியுமா? பிரம்மத்தை ஐஷன்வான் சொன்னா முடியுமா? முடியாது இல்லையா? ஆக பிரம்மத்தை ஒரு காரியத்துக்கு உட்படுத்த முடியாது. எப்ப உட்படுத்த முடியாதோ அப்ப காரியத்தை உட்படுத்தி விட்டாலே என்ன சப்தம் அர்த்தத்தை போதிக்காது. அப்ப இப்ப வேத வாக்கியங்கள்லாம் காரிய பிரம்ம பரமாக அர்த்தம் சொல்லவில்லையே. எல்லாம் சித்த வஸ்து தானே பிரம்மத்தை தானே சொல்கிறது. பிரம்மம் சித்த வஸ்து, ஒரு காரியத்தாலே ஸ்தாபிக்கப்பட்ட வஸ்து கிடையாது. அதனால எப்ப சித்தத்தை வேதம் சொல்லிட்டோ இப்ப காரியபரமாக இருந்தால்தான் ஒன்றை ஸ்தாபிக்க முடியும். ஆகையால் வேத வாக்கியம் பிரம்மத்தை சொல்லாது. இது ஆட்சேபம். புரிஞ்சுதனோ? மறுபடியும் சொல்றேன். எந்த ஒரு சப்தமா இருந்தாலும் அது காரியகரமா இருந்தாதான் அதோடைய அர்த்தம் தெரியும். இது யாரு? மீமாம்சங்களுடைய பட்சம் இது. அது காரியகரமா இல்லைன்னா அது அர்த்தம் தெரியாது. இப்ப அடியை சொல்லிட்டு இருக்கணும். அடிய காரியகரமா சொல்றேன்னா சப்தமா சொல்லிட்டு இருக்கேன். சப்தமா தான் சொல்லிட்டு இருக்கேன். காரியகரமா சொல்லவே இல்லை. காரியகரமா சொல்லணும்னா நான் எழுந்துக்கணும், நிற்கணும், ஆடணும், பாடணும், ஓடணும். சுவாமி உட்கார்ந்துட்டு கீழே நமக்கு உட்கார்ந்துட்டு அது மட்டும் நமக்கு கீழே சப்ளாங்கோல் போட்டு உட்கார்ந்துட்டு என்னால சொல்லிட்டு இருக்கேன்னா அப்ப எழுந்து இங்க ஆடுறது எல்லாம் பண்ண முடியாதுன்னு. ஆனா அவன் என்ன சொல்றான்? சப்தத்துக்கு இருக்கக்கூடிய அர்த்தத்தை வேதத்தை சொல்றான். வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை காரியகரமா இருந்ததும் அதுக்கு தெரியும். பிரம்மத்துக்கு காரியகரம் இல்லாதபடியாலே பிரம்மத்தை வேதத்தால் ஸ்தாபிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஆக இந்த இடத்தை வேதம் சொல்லித்தோ அது இல்லை. காரியகம் இருந்தால்தான் பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியும். ஆகையால் வேத வாக்கியம் பிரம்மத்தை சொல்லாதன்றான். இத்தனைக்கும் மீமாம்சனுக்கு வேதம் என்றாலே உயிர். மீமாம்சகன் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள்லாம் பண்ணிட்டே இருப்பான். எப்ப பாரு பண்ணிட்டு இருப்பான். கர்மாக்களை விடவே மாட்டான். வேதத்துல என்னென்ன கர்மா அத்தனையும் பண்ணுவான். ஆனா பிரம்மத்தை ஒத்துக்கல. எப்படி இருக்கு பாத்தீங்க? அவன் தான் என்ன பண்றான்? நாஸ்திகன் இல்ல ஆஸ்திகன் அவன். அப்ப வேதத்தை ஒத்துண்டு பிரம்மத்தை ஒத்துக்கொள்ளாத ஒரு நிலை இருக்கான் பாருங்க. அவன் பேசுறான் வேதத்தில். அப்பனா அவ்வளவு உயிர். வேதத்தில் ஒவ்வொரு இடத்தையும் ஒத்துண்டு கொள்வான். ஆனால் பிரம்மம்னு வரும்போது ஆபத்துக்கு ஒத்துப்பான். பிரம்மன்னு வரைச்ச ஆபத்து. ஆக காரியபரமாக இருந்தால்தான் பிரமாணம் என்று ஒத்துக்கொள்ள முடியும். ஆனால் இது பிரம்மம் சித்தம் அல்லவா? காரியத்தை உற்பத்தி இல்லையே. அதனால் அதிலிருந்து ஞானமே பிறக்காதே. ஞானம் பிறக்கணும்னா பிரம்மம் காரியகரமா இருக்கணுமேனோ. அது இல்லாதபடியாலே என்ன? பிரம்மம் காரியகரமாக இல்லாதபடியாலே இதான் வியாப்தி. வியாப்தி அனுமானம் பார்த்தோமோனோ. அனுமானத்துல அங்க பகை இருக்கிறபடியாலே நெருப்பி இருக்கிறோம்னு சொன்னோமோனோ. அதே போல பிரம்மம் காரியகரமாக இல்லாதபடியாலே வேதங்கள் பிரம்மத்தை சொல்லாது. இது வியாப்தி சொல்லிட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப லட்சணம் பாருங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வியாப்தி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என்ன? ஆகையால் பிரம்மத்தை அறிவிக்கும் என்னது பிரமாணம் வேதம் என்று போயிடுச்சு. பிரம்மத்தை அறிவிக்கக்கூடிய பிரமாணம் வேதம் போயிடுச்சு. பிரம்மத்தை வேதம் அறிவிக்காது. மீமாம்சகம் சொல்றது பிரம்மத்தை வேதம் அது. ஆகவே பிரம்மத்தை அறிவிக்கும் பிரமாணம் அப்ப எது? வேதம் கிடையாது. இது பூர்வபக்ஷி. பூர்வபக்ஷின்னு என்ன? சாஸ்திரம் சொன்னதுக்கு எதிர்த்தட்டாக சொல்லக்கூடிய சித்தாந்தி என்ன சொல்றாளோ, சாஸ்திரம் வேண்டாம், சித்தாந்தி வச்சுப்போம். சித்தாந்தி என்ன சொல்றாளோ அந்த சித்தாந்தி என்ன சொல்றாளோன்னா சாஸ்திர சம்மதமாக இருக்கக்கூடிய நிலைதான் சித்தாந்தி சொல்வார்.
அந்த சித்தாந்தி என்ன சொல்வாரோ அதுக்கு எதிர்த்தட்டாக பேசக்கூடிய ஒரு நிலைதான் பூர்வபக்ஷின்னு பேரு. அது அடிக்கடி சொல்லிட்டு இருக்க பூர்வபக்ஷினா என்ன அர்த்தம்னு. அந்த பூர்வபக்ஷி இதை சொல்லிட்டு இருக்கான். இப்ப வேதம் பிரம்மத்தை அறிவிக்குமா? சொல்லி ஆகணும். நாம சொல்லி ஆகணும், இது நிரூபிக்கணும். ஏன்னா வேதம் பிரம்மத்தை அறிவிக்காது. ஏனென்றால் காரியகரமாக இல்லாதபடியால். வேதம் வேதம் சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் காரியகரமா இருக்கிறபடியாலே அது வேதம் சொல்றது. காரியகரமா இல்லாதபடியாலே வேதம் பிரம்மத்தை சொல்லாதுன்னு அவன் சொல்லிட்டான் பூர்வபட்சி. இப்ப பிரம்மத்தை அறிவிக்கு நம்ம சொல்லியானோம். இத ரெண்டு விதத்துல வாதத்தை வைக்கலாம். ரெண்டு இதுல என்ன பாருங்க, கொஞ்சம் நிதானமா கேளுங்க. ரெண்டு விதத்துல வாதத்தை வைக்கலாம். ஒண்ணு, பிரம்மம் காரிய பரமா பரதயா வியாக்கியானை தெரிஞ்சு கொள்ளப்படும். பிரம்மத்தை சித்தம் என்று போதும் தானே ஆபத்து. பிரம்மத்தை இழுக்க முடியாது கட்ட முடியாது தானே சொன்னீர். பிரம்மத்தை இழுக்கலாம் கட்டலாமே, இழுக்கலாம் கட்டலாமே. இழுக்காமல் கட்டாமல் கூட பிரம்மத்தை சொல்லலாமே. ரெண்டுமே சொல்லலாமே. ரெண்டு விதமா சொல்றாரு. காரியகரமாகவும் பிரம்மத்தை சொல்லி நிரூபிக்கலாம், காரியகரம் இல்லாமலும் பிரம்மத்தை சொல்லி நிரூபிக்கலாம். நீ சொல்ற மாதிரி பிரம்மம் பிரம்மத்தை பத்தி வேதத்தில் சொல்லப்படவில்லைன்னு சொல்லாதே. வேதம் சப்தம் பிரம்மத்தை தான் குறிக்கிறது. அது காரியகரமாகவும் குறிக்கலாம், காரியகரம் இல்லாமல் இருந்தாலும் குறிக்கலாம் அப்படின்னு நாம் நிரூபிக்கணும். குறிக்கலாம் சொன்னா போடுவாங்க. இப்ப என்ன சொல்றாரு? அப்ப பிரம்மத்தை இழுக்க முடியாது கட்ட முடியாது சொன்னேன். பிரம்மத்தை இழுக்கலாம் கட்டலாம், இழுக்காமல் கட்டாமல் கூட பொருள் சொல்லலாம், ஞானம் வரும். அப்பனா ரெண்டு விதமா சொல்லலாம். காரியகரமா சொல்லலாம், காரியகரம் இல்ல. இப்ப சுவாமி ரெண்டு வாதத்தையும் உடைக்கிறார். என்னன்னா காரியத்தினால் தானே பிரம்மம் சாதிக்கப்படுகிறது சுவாமி சொல்கிறார். இது ஒண்ணு. ரெண்டாவது, சித்த வஸ்துவாக இருந்தா சொல்லாதென்றா இல்லையா? நான் சொல்லி நிரூபிக்கிறேன் பார் அப்படி சுவாமி சொல்றாரு. என்னன்னா இரண்டுமே எப்படி பார்ப்போம். இப்ப ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிடுச்சு. அந்த ஒரு வயசு ஆகணும்னு வச்சுக்கோங்க. குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அந்த மனைவியானவர் அப்பதானே குழந்தை பிறந்த ஒரு ஆயாசத்துல மயக்கமா இருந்துருப்பா. அந்த மயக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி பாக்குறார். அப்ப குழந்தையுடைய தகப்பனார் வரார், குழந்தையுடைய பாட்டி வரா, குழந்தையுடைய தாத்தா வரா. அப்படி வரைச்சு அந்த குழந்தைய பக்கத்துல அணைச்சுட்டு அப்ப அவங்க குழந்தைய பார்க்க, குழந்தைய வாழ பார்க்க முடியாது. குழந்தைக்கு தாத்தாவையோ பாட்டியையோ அதே போல அப்பாவையோ பூர்ணமா பார்க்க முடியுமான்னா, குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு பார்வை ஒரு 5 அடி தூரம் தான் தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது. அது பிறந்த குழந்தைக்கு அது போக 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 போதான் எவ்வளவு தூரத்துல தெரியுமா, கிட்ட ஒரு 100 அடி வரைக்கும் தெரியும் வச்சுக்கோ. அதுக்கு ஆனா பிறந்த விட அது தெரியுமானா தெரியாது, ஒரு 5 அடி வரைக்கும் தான் தெரியும். அந்த தூரத்துல கொஞ்சம் பக்கத்துல கொஞ்சம் தள்ளிட்டான்னா யாரும் நிக்கிற மாதிரி தெரியும், யாரும் தெரியாது. ஆனா குழந்தை பார்த்துட்டு இருக்கச்சு அப்ப அம்மாவுக்கு நினைவு வந்த உடனே பக்கத்துல நின்று கூட என்னமோ தெரியும் அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிற அம்மா, இவர்தான் அப்பா, இவர்தான் அப்பா, இவர்தான் அப்பா அப்படின்னு சொல்றா. இந்த சப்தம் குழந்தை காதுல கேட்கறது, இந்த சப்தம் குழந்தை காதுல இருக்கிறது. அது புரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு ஒன்றும் அவ்வளவு புரியாது. ஆனா அந்த மனைவி என்ன பண்ணிருக்கணும், இவர்தான் அப்பா அப்பான்னு காரியமா சொல்றாளா? சொல்லலையே. இவர்தான் அப்பான்னு கையை வச்சு காமிக்கிறார், இவர்தான் தாத்தான்னு கையை வச்சு காமிக்கிறார், இவர்தான் பாட்டின்னு கையை வச்சு காமிக்கிறார். உடனே காமானுக காம்பதான மாட்டை அழைத்துண்டு வா, மாட்டை கட்டு அப்படின்னு அந்த மாதிரி அப்பாவை அழைத்துண்டு வா, அப்பாவை கட்டு அப்படின்னு அந்த மனைவி சொல்லி இருக்குமோனோ. ஏன்னா அந்த குழந்தைக்கு இவர்தான் தகப்பனான்னு தெரியணும், இவர்தான் தாத்தான்னு தெரியணும், இவர்தான் பாட்டின்னு தெரியணும். தெரியணும்னா அது வெறும் சப்தம் மட்டும் இருந்தா வராது, காரியகரமா இருக்கணுமோனோ. காரியகரமா இருக்கணும்னா அது ஐஷன் வரணும், கட்டணும். இதெல்லாம் பண்ணலையே சுவாமி. என்னமா அந்த குழந்தைக்கு புரியும்னா தாராளமா புரியும். சப்தத்தை கொண்டே நன்னா புரிய வைக்கலாம். இப்ப மீமாம்சகன் என்ன சொல்றான்னா, காரியகரமா இருந்தா தானே புரியணும். கட்டி வைக்கிறதுனா ஒண்ணுமே பண்ணலையே, காரியகரமே இல்லையே. அந்த அப்பாவை அழைச்சிட்டு வான்னு மனைவி சொன்னாலா? இல்லையே. அப்பாவை கட்டுன்னு மனைவி சொன்னாலா? தாத்தாவை கட்டுன்னு சொன்னாலா? பாட்டியை கட்டுன்னு சொன்னாலா? சொல்லலையே. ஆனா புரியறது வேணும். அப்பா கட்டி வச்சதுதான் அப்பா அப்பான்னு சொல்லணுமான்னா காரியகரமே இல்லையே. அப்ப தகப்பனார் சித்த வஸ்து தானே.
பாட்டி என்பது சித்த வஸ்து தானே, தாத்தா என்பது சித்த வஸ்து தானே. அப்படி இருக்க செய்து அப்பாவை நான் ஸ்தாபிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே சித்த வஸ்துவா இருக்கார். அந்த சித்த வஸ்துவை குழந்தை அறிவிக்கும் போது சப்தம் மட்டும்தான் பிரமாணம் ஆகிறது. அங்க ஒன்றும் காரியகரமே இல்லையே. சப்தத்தை சொன்ன உடனே அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது, ஓ இவர் என்னுடைய தகப்பனார். தாயா சொல்றா, இவருடைய தகப்பனார் இவர், இவர் தான் உன்னுடைய தாத்தா, இவர் தான் உன்னுடைய பாட்டி அப்படின்னு சொல்லிச்சு. அந்த சப்தமே பிரமாணம் ஆகுது இல்லையா. அப்ப அந்த சப்தம் அம்மாவை தவிர ஆப்தம் பேர் யார சொன்னா குழந்தை ஏத்துக்காது. அந்த சப்தத்தை யார் சொன்னோம்? ஆப்தர்களாக நம்ப தகுந்தவர்களாக சொல்லப்படணும். அந்த தாயே சொல்லாம வேற யாரும் சொன்ன அந்த குழந்தை ஏத்துக்குமா? ஏத்துக்காது இல்லையா. அப்ப ஒண்ணு வேணாம், நம்முடைய குடும்பத்திலேயே சின்ன சின்ன விஷயத்தை ஆதாரமாக கொண்டுதான் சுவாமி ஸ்ரீபாஷ்யமே எழுதியிருக்கார். ஸ்ரீபாஷ்யம் ஓகோ ஓகோன்னு பெரிய கட்டடம் கட்டியிருக்கார். வாஸ்தவம் தான். அந்த பெரிய கட்டடம் எப்படி தெரியுமா, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அதை ஆதாரமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸ்ரீபாஷ்யத்தை வாசிச்சோம் வச்சுக்கே, ஒவ்வொரு ஆர்குமெண்ட் இருக்கே, ஆனா அப்பாரமான ஞானம் வரும். அப்பாரமான ஆனா அதுக்கு பேர் என்ன, யாரோடையும் பேசுறதுக்கு பிடிக்காது. ஏன்னா தர்க்க சாஸ்திரமோ மீமாம்சா சாஸ்திரமோ நியாய சாஸ்திரமோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கணும். வாசிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரியுமானா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, ஒத்தனையும் பிடிக்காது. இது சொல்ல வந்தேன்னா இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே அப்ப ஸ்ரீபாஷ்யம்ங்கிற கட்டணமே சின்ன விஷயத்தை வைத்துக் கொண்டுதான், சாமானிய விஷயம் நம் குடும்பத்தில் இருக்கிற விஷயமே அதை வைத்துக் கொண்டுதான் கட்டணமா கட்டியிருக்காரு. தொடக்கத்தில் குழந்தையதான் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸ்ரீபாஷ்யத்துல குழந்தைய பிடிச்சிட்டு இருக்கு. இது அத்வைத பரமாவும் சொல்றாரு. அங்க வரைச்ச சொல்றேன், அத்வைத பரமாவும் இதே குழந்தை வச்சுதான் சொல்றாரு. எதுக்கு சொன்னா, இப்ப சப்தத்தால் அப்பா என்கிற ஞானம் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு இல்லையோ? ஏற்பட்டு விட்டு. அப்பாவை இழுத்துன்னு வந்தாரா? இல்லையே. அப்பாவை கட்டினாரா? இல்லையே. இப்ப மீமாம்சகம் சொல்றது என்ன, காரியகரமா இருக்கணும். காமானஜ காம் பதான, பசுமாட்டை அழைத்து கொண்டு வா, பசுமாட்டை கட்டு அப்படின்னு சொன்னாதான் அவளுக்கு புரியும்னா, அந்த மாதிரி இல்லையே சுவாமி, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே. அப்ப என்ன தெரியுது அந்த குழந்தைக்கு ஏற்பட்டது இல்லையா. அப்ப சித்தபரமான அப்பாவை ஆப்த வாக்கியம் எடுத்து சொல்ல, அப்பா என்கிற உற்பத்தினா இதான் தெரியுது. உற்பத்தி குழந்தைக்கு உண்டாயிட்டணும், அந்த ஞானம் உண்டாயிட்டணும் அப்படின்னா சப்தமே பிரமாணம். சப்தத்துக்கு காரியகரணம் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை, சப்தமே பிரமாணம். இப்படிப்பட்ட அம்மா ஆப்த வாக்கியத்தாலே குழந்தை ஏற்றுக்கொள்கிறது. அப்பனா ஒண்ணுமில்ல, ஒரு தாய் தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு, தன்னுடைய நம்பிக்கைக்குரிய குழந்தைக்கு அதே நம்பிக்கைக்குரிய தாயார் சொல்ல அந்த குழந்தை ஏற்றுன்னு எடுத்தணும். அப்படி இருக்கச்சு 1000 தாய் தந்தையர்களுக்கு சமானம் சாஸ்திரம். இது கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோ, 1000 தாய் தந்தையர்களுக்கு சமானம். ஏன்னா ஒரு தாய் ஒரு தந்தைக்கு தான் நம்ம அத்தனை அன்பை காட்டுறோம், அத்தனை நம்பிக்கை புரிகிறோம். 1000 தாய் தந்தை ஒன்று சேர்ந்தா எத்தனை நம்பிக்கை இருக்கும்? அத்தனை நம்பிக்கை எதுனா சாஸ்திரம். 1000 தாய் தந்தைக்கு உண்டான ஒரு இருக்கு அத்தனை வாத்சல்யம். ஏன்னா அத்தனை தூரம் நம்மிடத்திலேயே காதல் சாஸ்திரத்துக்கு அத்தனை வாசனை உடையது. அப்படி என்னன்னா அது சொன்னதிலிருந்தே நமக்கு என்ன அந்த புத்தி வராதா? அது சொன்ன சப்தத்திலிருந்தே நமக்கு அந்த அறிவு ஏற்படாத, நன்னா ஏற்படும். அப்ப கண்டிப்பாக ஏற்படும் என்பதுதான் சுவாமி எம்பெருமானாருடைய விஷயம். நீ சொல்ற மாதிரி காரியக்காரன் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. காரியக்காரன் எதுக்கு? பசுமாட்டை கட்டு, பசுமாட்டை அழிச்சுட்டு வா, அது அப்பாவை கட்டு, அப்பாவை அழிச்சுட்டு வா, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சப்தம் சொன்ன அப்பான்னு சொன்னாலே போறோம், புரிஞ்சுன்றோம் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அதனால நீ சொல்ற மாதிரி ஆகவே சித்த வஸ்துவை வேத வாக்கியங்கள் சொல்லும். முதல்ல நிரூபிச்சார். முதல் நிலை 2 விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன், இது முதல் நிலை. 2வது பிரம்மத்துக்கு காரியகரத்துவம் உண்டுன்ற. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? பிரம்மத்தை காரியகரத்தால நிரூபிக்கிறேன்னு முதல்ல ஒரு பிரதிஜை எடுத்துட்டார். பிரம்மத்தை சப்தத்தால நிரூபிக்கிறேன்னு ஒரு பிரதிஜை எடுத்துட்டார். இப்ப சப்தத்தால் நிரூபிச்சிட்டார். எப்படி நிரூபிச்சார்? குழந்தைக்கு இவர் தான் தகப்பனார், இவர் தான் தாத்தா, இவர் தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டார். குழந்தை அதை ஏற்றுட்டு ஏன் ஆப்த வாக்கியமான படியாளே. அதே போல 1000 தாய் தந்தைக்கு சமமான அந்த சாஸ்திரம் ஆப்த வாக்கியம் சொன்னபடியாலே பிரம்மம்
சப்த பிரமாணத்தாலே பிரம்மத்தை நிரூபிக்கலாம் முதல்ல சொன்னார். அதுக்கு ரெண்டாவது பிரம்மத்துக்கு காரியபரத்துவம் உண்டுண்டார். பின்ன பிரம்மத்தையும் காரியகரமா கூப்பிடலாம், அழைக்கலாம், கட்டலாம், எல்லாம் பண்ணலாம். என்ன சுவாமி பார்த்ததே கிடையாது. என்ன சுவாமி எதனால் நான் இழுத்து கொண்டு வா கட்டுக்கொண்டு வான்னு கிடையாது. காரியம் சொல்லி இருக்கு. என்ன சொல்லியிருக்கு? உபாசீத ஜாயீத, உபாசீத ஜாயீத உபனிஷத்து விதிக்கிறது. உபாசனம் பண்ணு, தியானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. ஆத்மாபாகரே திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசதவ்யகா. ஆத்மாவாகரே திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாச, இதெல்லாம் காரியகரம். ஏன்னா இது கேட்க தகந்தது, பார்க்க தகந்தது, சொல்ல தகந்தது, மனனம் பண்ண தகந்தது அப்படின்னு என்ன தெரியுது? பகவானை பற்றி கேட்க தகந்தது காரியகரம், பகவானை பற்றி பார்க்க தகந்தது இது காரியகரம், பகவானை பற்றி சொல்ல தகந்தது அதுதான் ஆத்மாவாகரே திரஷ்டவ்யோ. திரஷ்டவினா பார்க்கறது, ஸ்ரோதவ்யோ கேட்கறது, மந்தவ்யோ மனம் பண்றது, நிதித்யாசதா அனவரதம் சிந்தனை பண்றது. இதெல்லாம் கேட்கணுன்றது சாதிக்கணும், பார்த்து சாதிக்கணும். இதெல்லாம் காரியகரம் தானே. அப்ப பிரம்மத்தையும் எனது உபாசகம் என்னும் காரியத்தா மூலமும் அறிகிறோமே. அப்ப தமேவம் வித்வா அமிர்தத்வபேதி சாஸ்திரமே சொல்றது இல்லையா? பிரம்மத்தை அறிந்தவன் உபாசனத்துக்கு போகிறான் என்கிறது. பிரம்மத்தை அறிந்தவன் உபாசனத்துக்கு போகிறான். ஆகவே பிரம்மமும் காரியகரம். இதுக்கு ரெண்டு விதமான வாதம் சொல்லுவான். அபியமகமவாதம்னு ஒண்ணு, அனபியபகமவாதம்னு ஒண்ணு. அபியமகமவாதம், அனபியபகமவாதம். அபியமகமவாதம்னா என்னது? நீ சொல்றத ஒத்துண்டு அதுக்கு நான் சமாதானம் சொல்றேன். இது அபியபகமவாதம். அனபியபகமவாதம்னா நீ சொல்றதை நான் ஒத்துக்கொள்ளல, விட மாட்டேன், ஆனாலும் ஸ்தாபிக்கிறேன். நீ சொல்ற ஒத்துக்கிறான். அது எப்படின்னா, முதல்ல என்ன சொன்னாரு? நீ சொல்றது ஒத்துக்கிறேன், என்ன பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியாது காரியகரமான்னு சொன்னே, நான் ஒத்துக்க மாட்டேன். அது அனபியபகமவாதம். நீ சொல்றது ஒத்துக்கிறேன். என்ன ஒத்துக்கிறேன்? நீ சொல்ற மாதிரி காரியகரம் இருந்தா தான் சொல்றேன், அதே ஒத்துக்கிறேன். பிரம்மமும் காரியகரம் தானே. அப்ப காரியகரம் இல்லைன்னு சொல்றதுக்கு முதல்ல நிரூபிச்சிட்டார். என்ன நிரூபிச்சார்? சப்த பிரமாணம் ஒன்னே போறோம். தாயார் பார்த்து குழந்தைக்கு இவர் அப்பான்னு சொன்னவனே இந்த குழந்தை புரிஞ்சுக்கிறதோனும், இவர் தாத்தான்னு சொன்னவனு புரிஞ்சுக்கிறதோனும். அப்ப நீ சொன்னதை ஒத்துக்காத ஒரு நிலையில காமிச்சாரு. இப்ப நீ சொன்னதை ஒத்துக்கிறேன். என்ன ஒத்துக்கிறேன்? காரியகரம் தான். பிரம்மத்துக்கும் காரியகரம் உண்டு. இது அனபியகதவாதம்னு பேர். ஒத்துக்கிறது ஒத்துக்கா இருக்கிறது. அப்ப அபியமகமவாதம் அனபியமகவாதம். அனபியகதவாதம்னா நீ சொன்னதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், ஆனாலும் ஸ்தாபிக்கிறேன். இவர் சொன்னது சித்த வஸ்துவை ஸ்தாபிக்காது, காரியகரம் இருந்தால் அப்படின்னு சொன்னீர் இல்லையா? ஒத்துக்கொள்கிறேன். காரியகரம் இருந்தால் ஒத்துக்கொள்கிறேன். இதுக்கு அபியமகமவாதம்னு பேர். பிரம்மத்துக்கு காரியகரம் உண்டுன்னு ஸ்தாபிக்கிறேன். ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது, காரியகரமாக இருந்தால்தான் பிரம்மம் ஸ்தாபிக்கப்படும் நீ சொன்னதை நான் ஒத்துக்கல. இதுதான் முன்னாடி சொன்னேன். காரியகரமாக இருந்தா தான் பிரம்மத்தை ஸ்தாபிக்கிறேன், நான் ஒத்துக்கல. இதுதான் அனபியகமவாதம்னு பேரு. அனபியகமவாதம் கமகவாதம் பேரு. இருப்பினும் ஸ்தாபித்தார் இல்லையா? அப்ப அம்மா குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தார்களே, அது ஆயிடுச்சு. இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு திருட்டாந்தம் பார்ப்போம். நிறைய திருட்டாந்தம் எடுத்திருக்காரு சுவாமி, எல்லாமே ஸ்ரீபாஷ்யத்தில் எடுக்கப்பட்டது. இன்னொரு திருட்டாந்தம் என்னன்னா, இப்ப ஒருத்தருடைய தகப்பனார் ராணுவத்தை வேலை பார்க்கிறார். ராணுவத்துல மிட்டில வேலை பார்க்கிறார். அவர் அப்படி இப்படி இருக்காரான்னு தெரியல. அங்கிருந்து எந்த விதமான செய்தி இவருக்கு வரல. எப்படி இருக்காரோ எப்படி இருக்காரு தெரியல சுவாமி. ஏன்னா பக்கத்து நாட்டோட சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டையில தன்னுடைய தகப்பனார் கலந்துட்டு இருக்காரு. எப்படி இருக்காரோ, என்ன இருக்காரோ, ஏதி இருக்காரோ, என்ன இருக்கோ அப்படின்னு. இப்ப இந்த பிள்ளைக்கு அப்பா எப்படி இருக்காரோ பயமா இருக்கு. ஒருத்தர் அங்க சண்டையிலிருந்து அந்த ராணுவ நிலையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கார். வந்து பார்த்து இந்த பிள்ளையை வந்து பார்த்துருக்காரு. அவர் ஏதோ வேலை விஷயமா வந்திருக்காரு. அப்ப இந்த பிள்ளையை பார்த்தார். இந்த பிள்ளையை பார்த்து, உங்க தகப்பனார் பார்த்தேன், அவர் ரொம்ப சௌக்கியமா இருக்கார் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்படின்னு சொன்னாரணும்.
இப்ப அந்த சௌக்கியமா இருக்கார் அந்த சப்தத்தை இந்த பிள்ளையாண்டான் கேட்டானோ, இப்ப பிள்ளையாண்டுக்கு ஆனந்தம் வருமா வராதா? நிச்சயமா வரும். ஏன்னா ஆப்தரான வாழ்க்கை, அவருக்கு தகப்பனார் கூட இருக்கிறவர் ஏதோ ஒரு நிர்பந்தத்தாலே இந்த தேசத்துக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டார். வந்த உடனே அப்ப இந்த பிள்ளையும் பார்த்திருக்காரு. இந்த பிள்ளை பார்த்து என்ன சொல்றார்? உங்க தகப்பனார் சௌக்கியமா இருக்காருன்னு சொன்னார். உடனே ஒருத்தர் கேட்டார், என்ன சுவாமி அந்த தகப்பனார் இழுத்து வரலையே, அந்த தகப்பனார கட்டலையே, அப்ப எப்படி இப்படி இப்படி இவன் புரிஞ்சுப்பாருன்னா தேவையில்லையே, தேவையில்லையே, தேவையில்லையே. ஏன்னா திடீர்னு அவர் சௌக்கியமா இருக்கான்னு சொன்ன நம்பணுமான்னா ஆப்த வாக்கியம் நம்பித்தானோ. அந்த ஆப்த வாக்கியம் தான் எது? வேதம். வேதம். ஆக அவர் சௌக்கியமா இருக்காருன்னு ஒருத்தர் சுகத்தை ஆப்த வாக்கியம் உணர்த்தியது. ஆப்தர் ஒருத்தர் வந்து சொன்னாலும் இல்லையா, அந்த வார்த்தை என்ன உணர்த்தியது. ஆகவே சித்தமான வஸ்துக்களை வாக்கியம் சொல்லும். அங்கிருந்து தகவலார் ஈழ்த்துட்டு வந்தாரா? வீட்டிலிருந்து இராணுவத்திலிருந்து ஈழ்த்துட்டு வரலையே. அதே இராணுவத்திலிருந்து அவர் கட்டி வச்சாரா? ஒன்றும் வரலையே. எதையுமே பண்ணார். அப்ப காரிய கரமே இல்லை. சப்தம் ஒன்னே போரும். சப்த வாக்கியம் ஒன்றே தான் சாஸ்திரம். அது ஒன்றே பிரம்மத்தை நிரூபிக்கும். இதுதான் பிரம்மம்னு சொல்லுங்க. அதனால இந்த பிள்ளையாண்ட ஆனந்தப்பட்டதுக்கு காரணம் எது? இழுத்துட்டு வந்தது காரணம் இல்லை. இங்க இழுத்துட்டு வரலையே, கட்டினது காரணம் இல்லை, கட்டவே இல்லையே. அப்ப ஆப்தர் ஒருத்தர் வந்து வாக்கியம் சொன்னார். அந்த வாக்கியத்திற்கு இவருக்கு ஆனந்தம் ஏற்பட்டது அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதனால சித்தமான வஸ்துக்களை வாக்கியம் சொல்லும், அதன் அர்த்தத்தையும் கொடுக்கும். இப்ப குழந்தைக்கு சொல்றா போற நல்லா சொல்றா பாருங்க. எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யம் இருக்கே, நம் மேல் இருக்கக்கூடிய கருணை இருக்கே, காரை கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவன் அருளின் தன்மை அத்தனை குழந்தைக்கு சொல்றாருன்னு நமக்கு சொல்றாரு. உலகத்திலே தாய் தந்தையர் முதலாளர்களாலே கைவிரலாலே காட்டி என்ன பண்றார்? இவள் தாத்தா, இவள் பாட்டி, இவர் சந்திரன், இது சூரியன் காட்டாளனோ. அப்ப முக்கியமா இதெல்லாம் இது விடவே மாட்டான். முக்கியமா மாமா விட மாட்டான். ஏன்னா தாயார் தன் கூட பகர்ந்த சகோதரனுக்கு தான் மாமான்னு பேரு. மாத்துலர்கள்னு சொல்லுவான். மாமா முக்கியமா விட மாட்டா. இவர் தகப்பனார், இவர் பாட்டி, இவர் தாத்தா, இவர் மாத்துலர், இவர் மாமா அப்படின்னு சொல்றா இல்லையா. ஏன்னா மாமா தான் ரொம்ப முக்கியம். உபநயனம் பண்ணணும்னாலும், அதாவது யஜ்னோதாரணம் பண்ணணும்னாலும் மாமா தான் முக்கியம். அத்தை சீர் மாமா சீர் ரொம்ப முக்கியம். முக்கியம். மாமா தான் தூக்கிட்டு வரணும். மாமா தான் என்ன பண்ணணும்? அந்த உபநயனம் ஆகக்கூடிய பையனை தூக்கிட்டு வரணுமோனோ. உபநயனத்தை பிள்ளை தூக்கிட்டு வர நம் சம்பிரதாயத்துல மாத்துலர்களுக்கு ரொம்ப முக்கிய பிராதானியம் கொடுத்துருக்கா. ஏன்னா முதலையாண்டான் யாரு? மாத்துலர் மருமகன். யாருக்கு மதுரன்? சுவாமி எம்பெருமானாருக்கு மருமகன் யாருன்னா முதலியாண்டான். இன்னைக்கு பேட்டை தான் அவருடைய அவதார ஸ்தலம். பக்கத்திலே இருக்கு. பூந்தமல்லி பக்கத்துல பேட்டைன்னு இருக்கு. அதான் முதலியாண்ட அவதார ஸ்தலம். எம்பெருமானார் அவதார நன்னாளுக்கு அடுத்த நாள் சித்திரை மாசம், சித்திரை திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் இறுதி இருக்கட்டும். அப்படி இருக்க செய்தே பெரிய நம்பிக்கை சுவாமி ராமானுஜர் யாரு? பெரிய நம்பி தான் மாத்துலர் மாமா. அப்ப மாத்திரை மருமகன் யாரு? எம்பார் ஒரு மருமகன். சுவாமி எம்பெருமானார் ஒரு மருமகன் இல்லையா. நடாத ஒரு மருமகன் தானே. அதே போல கிடாம்பி அப்பிள்ளைக்கு தேசிகன் மருமகன் தானே. கிடாம்பி அப்பிள்ளை அவருக்கு தேசிகன். ஏன்னா மாமா மருகள் சம்பந்தம் நம் சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம். எதுவும் சொல்ல வந்தேன்னா, ஆக சந்திரன் முதலான குழந்தைகள் காட்டுறாடியா. சந்திரனை இழுத்துன்னு வந்தானா, சந்திரனை கட்டினான. இந்த சந்திரன் சொன்னோன்னே அது சித்த வஸ்து தானே. அந்த சித்த வஸ்துவை தாபிக்கிறதுக்கு இடுக்கிற மாதிரினா கிடையலே. மேலும் அந்த குழந்தை இதை சொன்ன உடனே அந்த உதட்டை ஆட்டுறது, உதட்டை ஆட்டி அந்த துடிக்கிறத பார்த்தா குழந்தை ஆனந்தப்படுறது. ஓ சந்திரமாமா, சந்தா மாமா, அம்புலி, பெரியார் பாசமே அம்புலி இருக்காரு. அம்புலி மாமான்னு ஒரு பெரிய கதையை வந்துருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி. அப்ப குழந்தை துடிக்கிறதுனும் அதன் எல்லாம் 5 வயசுக்குள்ள பண்ணும். 5 வயசுக்குள்ளதான் குழந்தைக்கு மூல வளர்ச்சியே. அதனால இந்த குழந்தைக்கு 5 வயசுக்குள்ளதான் அவ கிளம்பி போயிடுறான். 5 வயசுக்குள்ள நன்னா அது நன்னா தெரிஞ்சுக்கக்கூடிய வயசு 5 வயசுக்குள்ளதான். அதுக்கப்புறம் என்ன சுவாமி, அந்த 5 வயசுல என்ன மூல வளர்ச்சி ஆயிருக்கோ அதனுடைய நிலைதான் என்ன ஆகுதுன்னா மேல மேலும் அதுக்கு மேல அது பிரகாசம் அடையிறது. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. 5 வயசு ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு 2 பேருமே உத்தியோகத்துக்கு போயிடுறார்.
தாயாரும் உபதேகத்துக்கு போயிடுறா, தகப்பனாரும் உபதேகத்துக்கு போயிடுறா. இவர் தகப்பனா 7-8 மணிக்கு கிளம்பிடுறார், தாயார் ஒரு 9 மணிக்கு கிளம்பிடுறா. அந்த குழந்தைக்கு யாரு உபதேசம் பண்றது? குழந்தைக்கு நல்வார்த்தை யார் சொல்றது? அதுக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கு சுவாமி. அங்க இதுல வெளிநாட்டு மோகம் இதெல்லாம். வெளிநாட்டுல குழந்தைக்காக தான் தாயார் தகப்பனார். உத்தியோகம் புருஷ லட்சணம், அவர் உத்தியோகம் போயிட்டு இருக்கார். அப்ப தாய் என்ன பண்ணணும்? குறைஞ்சபட்சம் ஒரு 8 வருஷமாவது அந்த குழந்தையோடு இருக்க பழகிக்கணும். அப்பதான் அந்த குழந்தை நல்ல புத்தியோட வளரும். ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்கணும். அதுவாக தேவையில்ல. இன்னைக்கு அவ உத்தியோகத்துக்கு போயிட்டான்னா பாட்டி தாத்தா இருக்காளனும், பாட்டி தாத்தாவாவது இருந்து அவதான் சொல்லிக்கணும். இன்னைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, வேற வீடு பார்த்துட்டு கேட்கறா. எங்களுக்கு எல்லாம் அவளோட இருக்கிற விருப்பம் இல்லை, அவ பாவம் தனியா இருக்கட்டும், அவளுக்கு பிரைவேசி வேணும். யாருக்கு? தாத்தா பாட்டி. அதான் நாங்க தனியா பாத்துக்கிறோம்னு போயிட்ட போறோம். அப்ப தாத்தா பாட்டி இல்லை. அப்ப அந்த குழந்தை என்னதான் ஆகும்? 5 வயசுக்குள்ள குழந்தைக்கு நன்னா அந்த அறிவை ஊட்டணும். அந்த அறிவை ஊட்டக்கூடிய தன்மை தான் 70-80 வயசு அதான் வளர்றது. அதுக்கு மேல புதுசா வராது. அதனாலதான் இளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் ஆழ்வார். அதனாலதான் தெரிவிக்கிறார் கிளரொளி இளமைனா. ஆழ்வார் தெரிஞ்சது அத்தனை சிறு வயசுலயே நீங்க வாங்க வாங்க வாங்க, இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன், அந்த மாயோனை தெரிஞ்சுக்குங்கோ, அந்த மாயோனை வந்து சேவிக்கும். அப்பதான் குழந்தை மனசுல அது பதியும். ஒண்ணுமில்ல, பிரகலாதன் 5 வயசு சிறு குழந்தை, அத்தனையும் சிறு வயசுல தானே அதுக்கு பண்ணிட்டு. இத்தனையே கோதாதேவி சூடி கொடுத்த நாச்சார் 5 வயசு, 5 வயசுல அத்தனையும் பண்ணினாடணும். இதத்தான் கெட்டியா பிடிக்கிறார் சுவாமி. அப்ப அந்த குழந்தைக்கு அந்த சப்தத்தை திரும்ப திரும்ப சொல்றார். இவர் தான் உடைய தகப்பனார், இவர் தான் உடைய பாட்டி, இவர் தான் உடைய தகப்பனார் அப்படின்னு ஒண்ணு திரும்ப திரும்ப சொல்றாளோ. இதுதான் சந்திரன், இதுதான் அம்பனி மாமா அப்படின்னு தெரிவிக்கிறானோ. திரும்ப திரும்ப கைவிரலை காட்டி சொல்ல சொல்ல இதுதான் சப்தம், இதுதான் பொருள், ரெண்டையும் தொடர்படுத்தி சொல்றாருனோ. தொடர்பு படுத்தி சொல்லும் போதே அந்த ஞானம் வந்துடுது. தொடர்படுத்தி சொல்லும் போதே அந்த ஞானம் வந்துடும். இதில் எங்க தப்பாவும் தெரியுமா? எங்க தப்பாவும் தெரியுமா? எங்க தப்பாவும்னா, தப்பான ஒரு சப்தத்தை பிரயோகப்படுத்தினா தப்பா போயிடும். தப்பான ஒரு சப்தத்தை பிரயோகப்படுத்தினா அது தப்பான ஞானம் தான் வரும், அது நல்ல ஞானமே வராது. ஏன் தப்பான ஞானம் வந்தா? இப்ப சொல்லி அதான் தீவிரவாதி. சில குழந்தைகள்லாம் தீவிரவாதிகளை கொண்டு போய் விட்டுறா. அவளுக்கு என்னென்ன தப்பான உபதேசம் அத்தனை உபதேசம் பண்றா. அவ வெட்டு கொத்து கொலை, இவாளை அழிக்கலாமா அவளை அழிக்கலாமா, இதான் வந்துட்டு இருக்கு. அவளுக்கு இந்த நிலையே வந்து ராட்சசா கோஷ்டின்னு பேர். எதுவும் சொல்ல வந்தேன்னா, அதனால்தான் அந்த தப்பான பிரயோகம் வராம இருக்கணும்னா என்ன பண்ணும்? ஆப்த வாக்கியமா. அதுதான் சுவாமி ஆப்த வாக்கியம்னு போட்டிருக்காரு. ஆப்த வாக்கியம்னா என்னது? ஒண்ணுமில்லை, நம்ப தகுந்த வாக்கியம். ஆப்த வாக்கியார் தாயார். தாயார் பார்த்து குழந்தைக்கு சொல்றார். என்ன சொல்றா? இவர் உன்னுடைய தகப்பனார், இவர் உன்னுடைய பாட்டி, இவர் உன்னுடைய தாத்தா சொல்றணும். அதான் ஆப்த வாக்கியம். அப்ப அந்த ஆப்த வாக்கியம் சொன்னாலே குழந்தை நன்னா கேட்கறது. ஆனா அந்த குழந்தைக்கு இருக்கும் உறுதி நமக்கு இருக்கணும். உடனே கேட்கறது வேணும், உடனே கேட்கறது. யாரோ ஒருத்தர் சொன்ன அந்த குழந்தை கேட்கவே கேட்காது. அம்மா சொன்னா தான் அந்த குழந்தையை கேட்கும். அந்த உறுதி நமக்கு வரணும். ஏன்னா சாஸ்திரம் சொன்னதை கேட்கக்கூடிய உறுதி இல்லையே சுவாமி. சாஸ்திரம் சொல்லியிருக்கா, நான் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறேன் சுவாமி, அது சரியா தப்பா. இவர் இன்னும் பெரிய மகா வித்வான் போல, எல்லாம் கரகண்டவர் போல. இவருக்கு எப்ப பிறந்ததுன்னு தெரியாது. செய்தி தெரியும் சுவாமி, ஏன் பிறந்தாரு அதுவும் தெரியாது, எதுக்காக இந்த மாதிரி பிறந்தாரு அதுவும் தெரியாது, எப்ப கிளம்பி போறாரு எதுவுமே தெரியாது. ஆனா இவர் சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்றாரு. நான் சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி அது சரியா இல்லையா தப்பான்னு பாக்குறேன்னா பெரிய பண்டிதர்கள் பேச இல்லையா. அதனால அதெல்லாம் என்ன, குழந்தைக்கு இருக்கக்கூடிய திட அத்தியாவசியம் நமக்கு வரணும். அதுதான் சரணாகி சாஸ்திரமே. சரணாகி குழந்தை நம்புறது ஒண்ணுமில்லை. நம்ம பிரியத்துக்காக சொல்லு, நம்ம ரயில் பிரயாணம் பண்றோமோனு ட்ரெயின்ல போச்சு, அந்த கம்பியை பிடிச்சுட்டு இருக்கும் குழந்தை. திடீர்னு அப்படியே தப்பக்கட்டின்னு அப்படி சாஞ்சிடும். பின்னாடி தாயாரோ தகப்பனாரோ அந்த குழந்தைக்கு வேண்டப்பட்டவர் பின்னாடி இருந்துட்டு காத்துட்டு இருப்பான். அது எந்த நம்பிக்கையோட சாயறது? நாம சாய்வோமா? ஒரு நம்பிக்கையும் கிடையாது. நாம கெட்டியா பிடிச்சுப்போம், இல்லைன்னா பிடிச்சுக்க மாட்டோம், பேசாம நிற்போம். ஆனா அந்த குழந்தைக்கு தன்னுடைய தாய் மேலையும் தன்னுடைய பந்துக்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறபடியால் அப்படியே சாயிருந்தனும். அந்த நம்பிக்கை நமக்கு வரும். பகவான் ரட்சித்தே தீருவன். அந்த நம்பிக்கை
குழந்தைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட நமக்கு வரமாட்டேன்றது. ரட்சிச்சேதி விஸ்வாசகா ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிச்சேதி விஸ்வாசகா. அந்த விசுவாசம் வரணும். குழந்தைக்கு அமோகமான விசுவாசம் இருக்கு. ஓ தாயார் சொல்லிட்டா, தாயார் சொல்லிட்டா, அந்த வாக்கியத்துல அவர் சொன்னாலும். ஆனா அந்த மாதிரி அந்த நம்பிக்கை நம்ம வரணும். சாஸ்திரத்திலே வரணும், சரணாகதி சாஸ்திரத்திலே வரணும். அப்ப என்ன ஆகணும்? பரம வைத்தியர்கள் நம்மளும் போயிடுவோம். நாமளும் பரம வைத்தியர்கள் ஆகிவிடுவோம். அப்பதான் இந்த பிரபத்தி சாஸ்திரம் இருந்து நல்லா புரிய வரும். ஆக அப்பா என்ன, பாட்டி என்ன, சந்திரன் என்ன முதலானவைகள்லாம் தாயார் ஒரு தடவை இல்ல, திரும்ப திரும்ப அதை சொல்றான். திரும்ப திரும்ப இது தாயார், இது தகப்பனார், இது பாட்டி, இது சந்திரன், திரும்ப சொல்றது. அப்பதான் அந்த குழந்தைக்கு நல்ல மனசுல பதியது. பதிய 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 திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறா தாயார். அதற்காகத்தான் சாஸ்திரமே திரும்ப திரும்ப சொல்றது. எங்க சொன்ன? சதபோ தப்யத சதபஸ்தத்வா தகும்போ வாசா தபசத் பத்ய சதபோ சத்ய. திரும்ப திரும்ப சதபோ சத்ய சதபோ சத்ய திரும்ப திரும்ப சொல்றது. சொல்றதுக்கு என்ன காரணம்? இந்த பஞ்சாதி சொல்றதே சொல்லுவா. தத்வமதி ஸ்வேதகேசோ தத்வமதி ஸ்வேதகேதோ தத்வமதி ஸ்வேதகேசோ 9 தடவை 10 தடவை சொல்லும். ஏன் சொல்லுனா சாஸ்திரத்துக்கு சோம்பலே கிடையாது. சோம்பலே கிடையாது. திரும்ப 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 எத்தனை தடவை வேணாலும் சாஸ்திரம் சொல்லும். ஏன் சுவாமி சொல்றதுன்னா அப்பதான் மனசுல படியும். மனசுல படியறதுக்கு என்ன? நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தெரிவிக்கிறாள் இல்லையா? அதே போல தாயார பத்தியும் தந்தையார பத்தியும் திரும்ப சொல்லும். அது இல்லாமல் போனா தாத்தா பாட்டி திரும்ப திரும்ப சொல்றா. ரெண்டு பேரும் உத்தியோகத்தை போயிட்டா வச்சுக்க, தாத்தா பாட்டி இருக்காரணும் இருக்கணும்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்கேன். அவ தனி இவ தனினா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவ திரும்ப திரும்பனா. ஆனா இப்ப தாத்தா பாட்டினா எங்கேயோ போயிட்டா, எல்லாத்தையும் இல்லையா? ஆக சித்தாந்தம் என்பது கஷ்டமே கிடையாது. சித்தாந்தம் கஷ்டமானா எந்த கஷ்டமும் கிடையாது. நம்ம சித்தாந்தங்களை கஷ்டம் நினைக்கிறோம். சுவாமி விசிஷ்டாத்வைதம் சிரமமா இருக்குமே சுவாமி, எம்பெருமானா ஒரு அபாரமான ஞானம், அந்த ஞானத்தால் சொல்லிட்டு போயிட்டார், நமக்கு ஒன்றும் புரியலேன்னு. ஒன்றும் சிரமமே கிடையாது. அது புரியும்படியான ஒரு தன்மையில சொல்லணும். ஒண்ணு, நாம அதுக்கு சத்தையோடு கேட்கணும். அதை கேட்டாச்சுன்னா நன்னா புரியும். எதுவும் சொல்ல வந்தோம்னா, அப்ப இந்த நிலையை தெரிவிக்கிறாரியா சித்தாந்தம் மிகவும் எளிது. பிரம்மமே சின்ன குழந்தையாருக்கு பிறந்து நம்மோடு கலக்கணும் தான் பாதிக்கிறது. அந்த பிரம்மமே என்ன பண்றது? சின்ன குழந்தையா பிறக்கணும், இவாளோட கலக்கணும் அப்படின்னு பாதிக்கிறதுனும், அந்த பிரம்மமே குழந்தையா பிறக்கிறதுனும். ஏன்னா இந்த சம்பிரதாயத்துக்கு அடிப்படை குழந்தைதான். சுவாமி ஸ்ரீபாஷத்திலே குழந்தைய வச்சுட்டு நிறைய திருட்டாந்தம் காட்டுறார். அத்வைதிக்கு நிறைய குழந்தை திருட்டாந்தம் எடுக்கிறார். மேல வச்சே சொல்றேன். எதுக்குன்னா அப்ப அதை வைத்து கூட திரும்ப விதா இல்லையா? ஆக சப்தம்தான் அர்த்தத்தை போதிக்கும். அதுக்கு காரியகரம் இருக்கிற அவசியம் கிடையாது. ஆனா காரியகரம் பகவானுக்கு உண்டு. எப்படி உண்டு? ஆத்மாவாகரே திரட்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசதவ்யகா என்கிற காரியகர்மம் உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக வேதம் பிரமாணம் இப்ப என்பதற்கு இடமே கிடையாது. என்ன இடம்? வேதம் பிரமாணம் கிடையாது என்பதற்கு இடமே கிடையாது. வேதம் பிரமாணமே அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே ஒவ்வொன்றும் சுருக்கமா தான் சொல்லிட்டு வரேன். இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அவன் விடுறதா இல்லை. என்ன சந்தேகம்னா, அதர்வன வேதம்னு ஒரு வேதம். 4 வேதங்கள். ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன? அதர்வன வேதத்துல அபிச்சார கர்மாலாம் இருக்கு. அபிச்சார கர்மானா என்னன்னு சொல்லிடுறேன். பிறரை இம்சிக்கணும்னு ஒரு வார்த்தை வந்துட்டு வச்சுக்கேன், அதை நான் பண்ணினேன் வச்சுக்கேன், அந்த கர்மாக்கு அபிச்சார கர்மான்னு. பிறரை இம்சிப்பது, பிறருக்கு துன்பத்தை கொடுப்பது, பிராணி துன்பத்தை கொடுப்பது, எத்தனையோ பண்றோமோ. என்னுடைய செல்ஃபிஷ், என்னுடைய நன்மைக்காக மற்ற பேரை இம்சிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டால் அதுக்கு அபிச்சார கர்மான பேரு. அது அதர்வன வேதத்துல இருக்கு. அப்படின்னா நம்ம சாமானியம் சொல்லுவா இல்லையா, வைப்பு, எடுப்பு, பில்லிசூன்யம், அவன் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். இருக்கு. இன்னைக்கு பண்றாளான்னு தெரியாது.
இன்னைக்கு கேரள தேசத்தை சில பேர் வந்துருந்தா கேள்விப்பட்டோம், எதுவும் தெரியல. இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதை போல சிலதெல்லாம் வேதத்தை சொல்லப்பட்டிருக்க. இப்ப என்ன ஆட்சேபிக்கிறாங்க பூர்வபக்ஷி? வேதத்துல பில்லி, சூன்யம், வைப்பு, எடுத்து இந்த மாதிரி அபிச்சார கர்மாலாம் சொல்லப்பட்டிருக்க. அப்படிப்பட்ட வேதத்தை போய் பிரமாணம்னு சொல்லலாமா? நம்ம கேட்கறதே நியாயம்னு தோணும். வாசுந்தா சுவாமி, ஒருத்தர் நன்னா இருக்கணும்னு பார்க்கணுமா, இன்னொருத்தர் அழியணும்னு பார்க்கணுமா? அழியணும்னு சொல்லிட்டு இருக்கே சுவாமி வேதம், அந்த வேதத்தை பிரமாணம் எடுத்துக்கலாமா? இது ஆட்சேபம். பிரமாணம் எடுக்கலாமா? அப்ப அபிச்சார கர்மா இருக்கு, அதை போய் பிரமாணம் என்கிறே ஆட்சேபிக்க, அதுவும் பிரமாணம் தான், அதுவும் பிரமாணம் தான். அவருக்கு என்ன ஸ்தாபிக்க வரா தெரியுமா? அப்ப எதனால நம்ம ஆட்சேபிக்கிறா? என்ன, வேதத்திலிருந்து ஒரு பகுதியாவது பிரமாணம் இல்லைன்னு சொல்ல பார்க்கிறான். நல்லா பார்த்துக்கோ, இதெல்லாம் சுவாமிக்கு தான் புரியும். வேதத்திலிருந்து ஒரு பகுதியாவது, இப்ப புரியறதுக்காக சொல்றேன். நாம ஏதோ ஒரு இடத்த வாங்கறதுக்காக போயிருந்தோம், அந்த இடம் ரொம்ப நன்னா இருக்கு. ஆனா இன்னொருத்தருக்கு அந்த இடம் வாங்குறது பிடிக்கல. அவர் என்ன பண்ணார்? அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம எதுவும் ஒத்துக்கல. அப்ப ஒரு பெரிய காரணம் சொன்னார், இதனால இது வேண்டாம் அப்படின்னார். அப்ப என்னன்னா, அவருக்கு விருப்பம் எதுன்னா அந்த இடத்த வாங்கப்படாது. அதே போல வேதம் பிரமாணம் கிடையாதுன்னு சொல்லணும். எதுக்கு? பிரம்மத்தை காட்டக்கூடிய பிரமாணம் வேதம் அல்ல அப்படின்னு சொல்லணும். அப்ப என்னன்னா, இந்த மாதிரி அபிச்சார கர்மாலாம் இருக்கே, அந்த வேதத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறான். அப்பனா என்ன அர்த்தம்னா, ஒரு பகுதியை வேணா எடுத்துக்கோ, இன்னொரு பகுதியை வேத பிரமாணம் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு அவ நாம சொல்லுவான்னு அதை எதிர்பார்க்கிறான். அவர் சொல்லுவான்னு எதிர்பார்க்கிறான். அப்ப அந்த மாதிரி எதிர்பார்க்கச்சு வேதம் எதிர்பார்க்கச்சு நாம உடனே இன்னும் சரி சுவாமி, அப்ப அது மட்டும் பிரமாணம் இல்லை, இதெல்லாம் பிரமாணம் அப்படின்னு சொல்ல பார்த்தா அதற்காக தான் ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுக்கிறார். ஆமாம் சுவாமி, கொஞ்சம் அசைஞ்சு என்ன, ஆமா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், அபிச்சார கர்மா இருக்கு, பில்லி சூன்யம் வைப்பு எடுப்புலாம் இருக்கு, அதனால அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொன்ன. நான் சொன்ன உடனே நம்ம அந்த பிரமாணம் ஓகேன்னு ஒத்துக்கலாம் பார்ப்போம் முடியும். ஆக அபிச்சாரக்கம் எல்லாம் நீக்கத்தக்கவன்னு சொல்ல நீக்க முடியாது. அவன் ஏன் அதை சொல்லிட்டு இருக்கான்னா, இப்ப நம்ம அதை நீக்கிட்டோம்னு வச்சுக்கோ, அது மட்டும் நீக்கிட்டோம்னு வச்சுக்கோ, எப்ப அதை நீ நீக்கினாயோ நான் ஒண்ணு சொல்றேன், அதை இதில் சேர்த்துக்கோ அல்லது அதை நீக்கு. நீ ஒண்ணு நீக்கினோ நான் ஒண்ணு நீக்கிறேன், இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுக்குவோம். அப்ப அதுக்கு இடமே கொடுக்கப்படாது. வேதத்துல எல்லா சப்தங்களும் பிரமாணம் தான். இதத்தான் எம்பெருமானார் ஸ்தாபித்தது. இதுதான் வேதத்துல இந்த சப்தம் வேண்டாம், இந்த சப்தம் வேணும். இப்ப நாமே சில பேருக்கு சில கரிகா பிடிக்கும், சில கரிகா பிடிக்காது. சில பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, சில பேருக்கு வாழைக்காய் பிடிக்காது, சில பேருக்கு இல்ல பூசணிக்காய் பிடிக்காது. சில பேர் என்ன பண்ணுவான், நான் காசியில இதை விட்டுட்டு வந்துட்டேன் சுவாமி, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி எங்க சொல்லி இருக்குன்னு தெரியல. காசியில் இந்த ஞாபகம் வந்தபடியாக சொல்லிட்டு இருக்கு. காசில இந்த கடியா உடனே எந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு? எனக்கு பிடிச்சதை உடனே என்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கு? எனக்கு பிடிச்சது மனைவி உடனே விட்டுருவாட? அதெல்லாம் கிடையாது, இருக்கட்டும், பேச்சுக்காக சொன்னேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப சில பேர் இது பிடிக்கிறது இது பிடிக்கலன்னு சொல்றாலும், அதே போல சாஸ்திரத்துல இந்த வாக்கியம் நல்ல வாக்கியம், இதை எடுத்துக்கிறேன், இந்த வாக்கியம் தீய வாக்கியம், இது தள்ளுபடி அப்படின்னு சொல்லணும்னு அவனுக்கு பாக்குறான். எதுவுமே தள்ளுபடி கிடையாது. எல்லா வாக்கியம் உத்தேசம்தான். ஏன்னா நான் பிரமாணம் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், அபிச்சார கர்மம் நீக்கத்தக்கது கிடையாது, அதுவும் பிரமாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டார். அது பிரமாணம் நமக்கு உடனே தோணும். அப்ப பெல்லி சூரியன்லாம் சொல்லியிருக்கு, இன்னொருத்தருக்கு தீமையை ஏற்படுத்த சொல்லியிருக்கு, அது பிரமாணம் ஆகும்னா அது யாருக்கு சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். அது யாருக்கு சொல்லியிருக்கு நல்லா பார்த்துக்கோ. பரம சாத்விகனுக்கு அபிச்சார கர்மா சொல்லவில்லை. பரம சாத்விகனா இருக்கணும், பகவானே உபாயம் பகவானே உபேயம், பகவானை தவிர மற்றொன்று கிடையாது என்கிற நிலை இருக்கானோ அவனுக்கு அபிச்சார கர்மா சொல்லியிருக்கான்னா சொல்லல. யாரோ ஒருத்தனுக்கு வேதம் பிரமாணம் என்கிற ஒரு புத்தியே இல்லை, அவ ஒத்துக்கல, நாஸ்திகனா இருக்கான். அந்த நாஸ்திகனுக்கு வேதத்திலே நம்பிக்கை உருவாகணுமோனு, அந்த நம்பிக்கை உருவாக்கணும்னா அந்த நம்பிக்கை உருவாக்குவதற்காக அந்த வார்த்தையை சொல்லிட்டு
அது எல்லாருக்கும் கிடையாது. அது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சாத்விக சத்தை இருக்கக்கூடிய ஒரு వ్యక్తి ஒருத்தர் அபிச்சார கர்மாவை பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டோம், பண்ணவே மாட்டோம். ஒண்ணு வேண்டாம். இப்ப சமாசனம் பண்ணாச்சு, ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றிருந்தாச்சு. ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றிருந்ததுக்கு அப்புறம் இனிமே மற்ற தேவதையை வணங்குவோமா? கிடையாது. எந்த ஸ்ரீமன்னாரம் பரதேவதை தவிர மற்ற யாரும் கிடையாது. அது என்ன, மற்றுமோர் தெய்வமுள்ளது என்று இருப்பாரோர் உட்டிலேன் உற்றதும் உன் அடியார் கடுமை. அதே அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்னாடி எல்லாமே இருந்து தோணும். சில பேருக்கு பிறவியிலிருந்தே இருக்காது. சில பேர் அந்த வம்ச பாரம்பரியம் வந்திருப்பா, அது பிறவியிலிருந்தே கிடையாது. சில பேர் இப்பதான் ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றிருப்பா, அதுக்கு முன்னாடி போயிருப்பா, இப்ப என்ன ஆயிடுச்சு, கிடையாது. அதே போல அந்த நிலை யாருக்கு சொல்லி இருக்குன்னா, அந்த சாத்விக சத்தை இருக்கக்கூடிய அவனுக்கு சொல்லல. வேதத்திலேயே நம்பிக்கை இல்லை, நாஸ்திகனா இருக்கான், அவனுக்கு சொல்லி இருக்கு. அவனுக்கு எதுக்கு சுவாமி சொல்லி இருக்கு? நம்பிக்கை ஏற்படணுமானோ? நம்பிக்கை ஏற்படணும்னா இன்னொருத்தரை பத்தி தப்பா சொல்றது ஒரு நம்பிக்கையை சுவாமி எப்படி சொல்லி இருக்குன்னு பாருங்க, சொல்றேன் கேட்டுப்போ. இப்ப இந்த நாஸ்திகனுக்கு ஒரு விரோதி, அந்த விரோதியை போக்கணும்னு அவனுக்கு ஆசை. என்னென்னவோ பண்ணி பார்த்தான், யாரையோ நல்லா துணை சேர்த்துட்டான். துணை சேர்த்துனா அந்த விரோதி போகல, அது ஒண்ணுமே நடக்கல, ஒன்றும் போகவே இல்லை. அவனுக்கு வேற வழி தெரியல, இவனை எப்படியா போக்கணுமே, எப்படி போக்குறது எப்படி போகணும்னு தெரியல. அந்த ஊர்ல ஒரு வைதிகர் இருந்தார், சாஸ்திர சம்பந்தமா சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு சாஸ்திரம் பிரகாரம் இருக்கக்கூடிய ஒரு வைதிகர். அந்த வைதிகரை போய் கேட்போம், அவர் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுவார், அதை நம்ம பண்ணுவோம். அப்பவாது இந்த நம்முடைய விரோதி போறானான்னு அந்த நேரம் அவர்கிட்ட போனார். அவர் போனவன உனக்கு என்ன சமம் கேட்டார். ஒண்ணுமில்ல சுவாமி, இன்னார் விரோதி, அந்த விரோதி தொலையணும், நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் போகல, நீர் ஏதாவது உங்க சாஸ்திரத்தை ஏதாவது வழி இருந்தா சொல்லுமே, நான் அது பண்றேன், அவன் போயிடுவான் அப்படின்னார். அப்படியா, சரி, அப்ப நீ காதை கொடு, ரகசியமா சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லாத. என்ன வேணா, சேன யாகம்னு ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகத்தை பண்ணு, அந்த யாகத்தை பண்ணா உன்னுடைய விரோதி போயிடுவான்னு. இவனுக்கு நம்பிக்கை இல்லை, இவர் ஏதோ வைத்தியமா சொல்லிட்டு இருக்காரு, ஆனா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டா இருந்தாலும் அவன் விரோதி தொலையல. சரி, இவர் சொன்னதே பண்ணி தொலைப்பேமே, பாதி நம்பிக்கையோடு பண்ணினான். நிஜமாவே அந்த விரோதி போயிட்டான், நிஜமாவே அந்த விரோதி போயிட்டான். இப்ப இவருக்கு என்ன வந்துட்டு, நம்பிக்கை வந்துட்டு, ஓ சாஸ்திரம் சொன்னபடி சேனையாகம் பண்ண உடனே அது போயிட்டு, இது அபிச்சார கர்மா. இப்ப இந்த அபிச்சார கர்மா யாருக்கு உதவி செய்தது? நாஸ்திகனை சாஸ்திரத்தில் நம்பிக்கை ஏற்படுவதற்காக அது பண்ணப்பட்டதுனோ. அப்ப அந்த அபிச்சார கர்மா வேணுமா வேண்டாமா? ஏன்னா சாஸ்திரம் எல்லாருக்கும் சொல்லும், நல்லவா மட்டும் சாஸ்திரத்தை வாங்கோ, தீயாவ வராதுங்கன்னா தீயவர்களாவே இருப்பா, அது பிரயோஜனமே இல்லை. தீயவர்களை நல்லவர்கள் ஆக்கணும், அதுதானே முக்கியம். அதனால அந்த என்ன அபிச்சார கர்மா சொல்லிச்சு. இப்ப நம்பிக்கை வந்துட்டு, நம்பிக்கை வந்த உடனே அபிச்சார கர்மா சொல்லப்பட்டது. நம்பிக்கை வந்த சாத்விகனுக்கு அபிச்சார கர்மா சொல்லப்படவில்லை. என்ன பண்ணுங்க, சாத்விகனுக்கு அபிச்சார கர்மா சொல்லப்படுது. கண்ணனே கீதையில சொல்றான், திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்ய உபவோர்ஜுனா. ஏ அர்ஜுனா, கண்ணன் சொல்றான், ஏ அர்ஜுனா, நான் முக்குணத்தவர்கள் வேதத்தை சொன்னேன். முக்குணத்தவர்களுக்கு சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இந்த 3 குணம் உடையவர்கள் வேதத்தை சொல்லியிருக்கேன். ஆனா அந்த முக்குணத்தில் இருக்கிற நீ என்ன பண்ணுவோம், பரம சாத்விகனாக இருக்கக்கூடியது கற்றுக்கொள். சாத்விக ஸ்ரத்தையோடு இரு, சத்வகுணத்தோடு இரு, தமோ குணமும் ரஜோகுணமும் நிறைய உண்ணாத. அப்ப வேதத்துல இருக்கு, தமோ குணத்தவருக்கும் வேதத்துல வாக்கியம் உண்டு, ரஜோகுணத்தவருக்கும் வேதத்துல வாக்கியம் உண்டு, சத்துவகுணத்தவருக்கும் வேதத்துல வாக்கியம் உண்டு. நீ எதை எடுத்துக்கணும்னா சத்துவகுண வாக்கியத்தை நீ எடுத்துக்கணுமே தவிர தமோ குணத்தின் வாக்கியமோ ரஜோகுணத்தின் வாக்கியமோ நீ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏ சுவாமி, முக்குணத்தாருக்கும் வேதத்துல வாக்கியம் உண்டு, ஏன்னா அவனையும் திருத்தணுமானோ. தமோ குணம் இருக்கிறவா தமோ குணத்தோட இருக்கணுமா, சத்துவகுணத்துக்கு வரணுமானோ, அவளுக்கு நாஸ்திகவாதத்தின் ஆஸ்திகவாதிக்கு வரணுமானோ. அதனால அபிச்சார கர்மா சொல்லிட்டு, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சுவாமி சொல்லுவார், வேதத்துல எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கணும்.
மற்றதெல்லாம் தள்ளுபடி கிடையாது, அதுவும் தேவை. அது எனக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா நான் சாத்விக சிரத்தையோடு இருக்கேன். பிரியத்துக்காக சொன்னேன். ஒரே சாஸ்திரமே பக்தி சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பிரபக்தி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பிரபக்தி என்னது? பகவானை உபாயம் பகவானை உபேயம், ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்துழிந்தால் உனக்கோர் கைமாறு நானுண்டிலேன் எனதாவே உனதே என்று சொல்லி அந்த சாஸ்திரம். பட் அவனை நம்பிண்டு அவனாலே அவன் திருவடியவது பிரபக்தி சாஸ்திரம். பக்தி சாஸ்திரம் வந்தது அவனாலே அவன் திருவடி அடைவது கிடையாது, என்னுடைய முயற்சியாலே அவன் திருவடி அடைவது. ரெண்டுமே அவன் திருவடி அடைவதுதான். என் முயற்சி காரணமா, பகவத் அனுகிரகம் காரணமா? பகவத் அனுகிரகம் காரணமா இருந்தா பிரபக்தி, என் முயற்சி காரணமாக இருந்தா பக்தி சாஸ்திரம். ரெண்டுமே சொல்லியிருக்கணும். நான் எது எடுக்கணும்? நான் பிரபக்தி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பக்தி சாஸ்திரத்துக்கு போன யாரோ முட்டாள் தான் சொல்லுவான், நல்லது சொல்ல மாட்டேன். அப்பனா பிரபக்தி தள்ளுபடி, அதாவது பக்தி சாஸ்திரம் தள்ளுபடின்னு ஆயிடுத்தணும். அப்ப பக்தி சாஸ்திரம் வேண்டாமா? வேணும். அகங்காரம் அமகாரம் இருக்கிறவர்களுக்கு பக்தி சாஸ்திரம், அந்த அகங்காரம் அமகாரம் விட்டவர்களுக்கு பிரபக்தி. அதே போல இங்க தமோகுணம் ரஜோகுணம் இருக்கிறவர்களுக்கு அபிச்சார கர்மா, சத்துவகுண சத்தையோடு இருக்கிறவர்களுக்கு வேதம் பூர்ணமா சொல்லியிருக்கணும். ஒண்ணு வேண்டாம். நதி இருக்கு, நதி காவேரி நிறைய ஜலம் ஓடிட்டே இருக்கு. அதுல எனக்கு எவ்வளவு ஜலம் குடிப்பதற்கு, என்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு எவ்வளவு ஜலம் வேணுமோ அந்த ஜலத்தை தான் நான் பருகணுமே தவிர, ஜலம் அண்ணா ஓடிட்டு இருக்கு எல்லாத்தையும் நான் பருகிறேன்னா போயிடும், வயிறே போயிடும், போயிடும். இது சொல்ல. அத போல வேதத்துல எத்தனையோ இருந்தாலும் எனக்கு ஏற்றதைத்தான் நான் சொல்லணுமே தவிர, நான் எடுத்துக்கணுமே தவிர, அபிச்சார கர்மா இருந்தாலும் அது தமோகுண நிட்டனுக்காக சொல்லப்பட்டது, நம்பிக்கை உருவாவதற்காக சொல்லப்பட்டதை விட, ஆகவே அது குற்றம். ஆகவே அதுவும் பிரமாணமே, அது பிரமாணம் ஆகாது என்று சொல்லாது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எடுத்துக்கார். ஆனா இனிமே ரொம்ப சுலபம், இப்பவே சுலபமா தான் இருக்கு. இன்னும் ரொம்ப சுலபமா வேதத்தை பிரிக்க போறாரு. பிரிச்சு என்ன விதமா எப்படி பண்ண போறார். ஆச்சரியமான விஷயம். அவசியம் என்னைக்குமே இந்த அனுமான பிரமாணம் பிரத்யட்ச பிரமாணத்தோட நிறைய பேர் காணாம போயிட்டார். இது என்ன சுவாமி ஒண்ணுமே புரியல போட்டு புரியல போட்டுன்னு, ஒண்ணும் இல்லை, நன்னா புரியும். அவசியம் எல்லாரும் வந்து சேரணும். பார்த்துக்க ஆழ்வாரம் பெருமானாட்சிய துளீசனும் ஆச்சாரியன் துடிலீசனும் பகவதால் திருவெளியிலேசனும் சந்தேகம் இருந்தா அவசியம் சொல்லும்படி பிரார்த்தி. அடுத்த வாரம் பார்ப்போம். திருவடி சேர்ச்சிக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ராமானுஜாய நமஹ. அடியேன் சாமி. புரிஞ்சதில்லையா? நல்லா புரிஞ்சதில்லையா? புரியுது சுவாமி. அது அனுமான இதை விட சப்தம் நல்லா புரியுது சுவாமி. சப்தம் நல்லா புரியும். அதனாலதான் சொன்னேன். அதை பார்த்துட்டு பயந்துட்டு சில பேர் வராம போயிட்டா. ஆமாங்க சுவாமி. அனுமான பிரமாணத்தையும் சப்த பிரமாணத்தையும் பிரத்யட்ச பிரமாணத்தையும் பார்த்துட்டு சில பேர் பயந்துட்டு நமக்கு புரியாது போட்டுக்குன்னு நினைக்கிறார். புரியாத விஷயத்த சுவாமி எழுத மாட்டார். சுவாமி கருணை உடையவர் சுவாமி. அவர் எழுதின விஷயத்தை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கேன். அடியனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்க செய்து புரியாம அவர் எழுதுவாரா? இவெல்லாம் புரியாம போட்டுன்னு அவர் எழுதுவார். எழுதவே மாட்டார். ஒரு அரை மணி நேரம் புரியலன்னா அதுக்கப்புறம் புரிஞ்சிடும். அண்ணா ஒன்னும் சமமே. அடியன் சுவாமி சமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியன் சுவாமி இது பிரத்யட்ச பிரகரணத்துல நேற்று நீங்க சொன்னீங்கல்ல, கணாதரால் பிரவர்த்திக்கப்பட்ட தர்க்க சாஸ்திரமும் பாணினியை பிரவர்த்தரா கொண்ட வியாக்கரண சாஸ்திரமும் எல்லாமே சாஸ்திரங்கள் தான் சொன்னீங்கல்ல. கணாதரால்னா யார் சுவாமி? ஆச்சாரியரா? ஆச்சாரியர் கிடையாது. அவர் கணாத மதம்னு ஒரு மதம் பின்னாடி சொல்றேன். அந்த மதத்தை தோற்றுவித்தவர் கணாதர்னு. அப்படியா? அதான் கணாதால பிரவர்த்திக்கப்பட்ட தர்க்க சாஸ்திரம் அவங்களால உருவாக்குறது தர்க்க சாஸ்திரமா? பாணினியை பிரவர்த்தரா கொண்டார்னா யோக சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணார். ஓ யோகம் யோகம். அப்ப இதுக்கு சம்ஸ்கிருத பாஷைக்கு கிராமரே பாணினி பதஞ்சலி தான், இலக்கணமே. ஓ ஓ ஓ அப்படின்னு சமிக்க பிரார்த்திக்கிறேன் சுவாமி. இது நேற்றே உங்ககிட்ட கேட்கணும் இருந்தேன், எப்படி இதாக்கணும் தான் சுவாமி அப்படின்னு சமிக்க பிரார்த்திக்கிறேன் சுவாமி. அப்படி இப்பயும் நல்லா இருந்துச்சு சுவாமி. அப்படின்னு வேதத்தை அழகா கொண்டு வரீங்க. வேதத்தை அந்த பிரமாணத்து மூலியமா தான் அறியணும்னுட்டு அருமையா இருந்துச்சு சுவாமி. அப்படின்னு
ஏன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தேவதேத்தருடைய சேவிச்சுக்கிறா சுவாமி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுவாமி. அடியேன் சேவிச்சுக்கிறேன் சுவாமி உங்க திருவடியை.